அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்று இனிய மாலை வணக்கம் மேம். நான் வெல்கம் முடிச்சிடறேன் கண்ணா. ஒரு ம். இன்ட்ரோடக்ஷன் முடிச்சதுக்கு அப்புறம் உங்களோட இதுக்கு போய்க்கலாம். இன்று ஜூலை 21 மனித குல மனித குலம் நிலவில் தடம் பதித்த தேசிய நிலவு தினம். அறிவியலின் அந்த மாபெரும் உயரத்தை போல எழுத்தின் வழியே முற்போக்கு சிந்தனைகளையும் பரப்பி நமது எழுத்துலகிற்கு மிகப்பெரிய உயரங்களை தொட நமது தமிழ் சமுதாயம் எடுத்து வரும் முயற்சிகளுக்கு நமது வாருங்கள் படைப்போமும் ஒரு விதத்தில் ஏதோ ஒரு சிறிய விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இந்த வாருங்கள் படைப்போம் 256வது நிகழ்விற்கு உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். சமூகத்தின் தடைகளை உடைத்து பேசும் ஒரு முற்போக்கு சிந்தனையாளர் தான் இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் தோழர் தீபலட்சுமி அவர்கள். எழுத்தாளரும் மொழிபெயர்ப்பாளருமான தீபலட்சுமி அவர்களை வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். அவருடன் கலந்துரையாட உள்ள தோழர் எழுத்தாளர் காந்திமுருகன் அவர்களையும் நமது பயிற்சி பட்டறை மாணவி தோழர் காயத்ரி அவர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். இணையம் வழியாக இணைந்துள்ள இலக்கிய தோழமைகள் அனைவரையும் அன்போடு வரவேற்று நிகழ்வை இனிதை துவங்குவோம். நமது விருந்தினர் மற்றும் வினவினர்கள் பற்றிய அறிமுக உரையை வழங்குவதற்கு தோழர் கலைபாலா அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். கலை. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்று நமது வாருங்கள் படைப்போம் நிகழ்வின் படைப்பாளராக கலந்து கொள்ளவிருப்பவர் ஜே தீபலட்சுமி அவர்கள். கடந்த 20 ஆண்டுகளுக்கும் மேலாக தகவல் தொழில்நுட்பத் துறையில் பணியாற்றி வரும் இவர் தன் பணி தேவையையும் தாண்டி சமூக அக்கறையோடு தொடர்ந்து இயங்கி வரும் ஒரு தீவிர செயல்பாட்டாளர். மார்க்சியம், அம்பேத்கரியம் மற்றும் பெரியாரியம் ஆகிய முற்போக்கு சிந்தனைகளை தனது வாழ்விலும் எழுத்திலும் பேசுபொருளாக கொண்டவர். ஆணாதிக்க சிந்தனைகளுக்கு எதிரான அறச்சீற்றமும் பாலின சமத்துவத்தை மிக எளிய மொழியில் முன்வைக்கும் தெளிவும் இவரது எழுத்துகளின் ஆகச்சிறந்த அடையாளங்களாகும். இப்போதும் வசந்தி பேக்கரியில் பெண்கள் காணப்படுவதில்லை, குத்தமா சொல்லல குணமாவே சொல்றோம் மற்றும் ஆண்கள் நலம் ஆகிய 3 மிக முக்கியமான கட்டுரை தொகுப்புகள் மூலம் தமிழ் வாசக பரப்பில் ஆழமான விவாதங்களை உருவாக்கியவர். அம்ருதா இலக்கிய இதழில் இவருடைய கட்டுரைகள் தொடராக வெளிவந்து வாசகர்களின் பெரும் வரவேற்பை பெற்று வருகின்றன. எழுத்தாளராக மட்டுமின்றி ஒரு சிறந்த மொழிபெயர்ப்பாளராகவும் இவர் முத்திரை பதித்துள்ளார். தமிழ் இலக்கியத்தின் ஆளுமை ஜெயகாந்தனின் 11 சிறுகதைகளை ஆங்கிலத்திற்கு கொண்டு சேர்த்த பெருமை இவருக்கு உண்டு. அதேபோல் உலக புரட்சியாளர் சே குவாராவின் வாழ்வை ஜான்லி ஆண்டர்சன் எழுதிய நூலின் வழியே சே குவாரா ஒரு போராளியின் வாழ்க்கை என்ற தலைப்பில் மிகச் சிறந்த தமிழாக்கமாக நமக்கு கொடையாக அளித்துள்ளார். எழுத்து தளத்தோடு நின்றுவிடாமல் முற்போக்கு இயக்க நிகழ்வுகளிலும் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களிடமும் பாலின சமத்துவம் குறித்த புரிதலை தன் உரையாடல்கள் மூலம் தொடர்ச்சியாக விதைத்து வருகிறார். இவரது படைப்புகள் ஆண்கள் நலம், குத்தமா சொல்லல குணமாவே சொல்றோம், இப்போதும் வசந்தி பேக்கரியில் பெண்கள் காணப்படுவதில்லை என்கின்ற கட்டுரைகளையும், ஆங்கிலத்திலிருந்து தமிழ் மொழிபெயர்ப்பாக சே குவாரா ஒரு போராளியின் வாழ்க்கை, ஃபிடல் காஸ்ட்ரோ எனும் நூல்களும், தமிழிலிருந்து ஆங்கிலத்தில் வியர் துப்பட்டா மைடியர், த ஹீரோயின் அண்ட் அதர் ஸ்டோரிஸ் என்ற மொழிபெயர்ப்பு நூல்களையும் எழுதியுள்ளார். இத்தகு சிறந்த படைப்பாளரை நமது குழுமத்தில் அறிமுகம் செய்வதில் மிக்க மகிழ்ச்சியும் வணக்கங்களும். இவரோடு கலந்துரையாட இருப்பவர் தோழர் காந்திமுருகன் அவர்கள். கடந்த 6 ஆண்டுகளாக படைப்பிலக்கியத்தில் செயல்பட்டு வருகிறார். மலேசியாவில் உள்ள கெடா மாநில தமிழ் எழுத்தாளர் இயக்கத்தின் செயலாளராகவும் பணியாற்றுகிறார். மணல் மூட்டை எனும் சிறுகதை தொகுப்பையும், நிகழும் நிகழ்விலிருந்து எனும் தலைப்பில் ஹைக்கூ நூலையும் வெளியீடு செய்துள்ளார். இவரது ஹைக்கூ கவிதை நூல் மலேசிய பெண் கவிஞர் வெளியிட்ட முதல் நூலாகும். மலேசிய வரலாற்றின் தொலைந்து போன வீரமங்கை சிவில் கார்த்திகேசுவின் வரலாற்றை நாவலாக எழுதி வருகிறார். மலேசிய பெண் எழுத்தாளர்கள் எதிர்கொள்ளும் சவால்கள் குறித்து ஆய்வுகள் செய்து ஒரு நூலை தொகுத்து வருகிறார். எத்தனை இடர்பாடுகள் வந்தாலும் தனது படைப்புலகை சார்ந்து தொடர்ந்து செயல்பட்டு வருபவர்
தோழர் காந்தி முருகன் அவர்கள் என்பது கூடுதல் சிறப்பு. இவரோடு மேலும் கலந்துரையாட செய்யவிருக்கும் நெறியாளுநர் மாணவி காயத்ரி அவர்கள். இவர்கள் மூவரையும் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். காந்தி முருகன் மேம். வணக்கம். வணக்கம் தோழர் தீபா அவர்களே. வணக்கம் தோழர். வணக்கம் தோழர்களே. தோழர், உங்களுடைய நூல்களை வாசித்த பிறகு ஒரு பெண் அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொண்டுட்டு வரல அப்படின்னு சொன்னா உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய இழப்பு அப்படின்றத நூல்களை வாசித்ததற்கு பின் உண்மையிலேயே நான் உணர்ந்த ஒரு மிகப்பெரிய விஷயமா நான் பாக்குறேன். அதுக்காகவே முதல்ல உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ சோ மச். உங்களுடைய நூல்கள்ல நான் வாசித்த முதல் நூல் இப்போதும் வசந்தி பேக்டரியில் பெண்கள் காணப்படுவதில்லை. அதை வாசிக்க தொடங்கும் பொழுது முதல் வரி நீங்களும் எழுதுவீர்களா அப்படின்ற ஒரு கேள்வி நீங்க அங்க வச்சிருந்தீங்க. அந்த கேள்வி எப்படி இருக்குன்னா, ஒரு எழுத்தாளருடைய மகள் ஒரு எழுத்தாளராகவும், ஒரு அரசியல்வாதியோட மகள் ஒரு அரசியல்வாதியாகவும், ஒரு சினிமா நடிகருடைய மகன் நடிகராகவும் தான் வரணும் அப்படின்ற ஒரு மனப்பக்குவம், அந்த மனப்போக்கு இன்னும் நம்மளுடைய சமுதாயத்துல மாறல அப்படின்ற ஒரு விஷயத்த அங்க காட்டி இருந்தது. ஆனால் ஒருவேளை நீங்க எழுதாம போயிருந்தா நிச்சயமாக இந்த பெண் பெண் எழுத்தாளர்கள், அதாவது இந்த பெண்ணியம் சார்ந்து செயல்படக்கூடியவர்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய இழப்பாக தான் இருந்திருக்கும். இருந்தும் நீங்க இந்த எழுத்துத்துறையில உங்களுடைய ஆர்வத்தை கொண்டுட்டு வந்ததற்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். நீங்க ஒரு எழுத்தாளருடைய மகள் என்ற ஒரு பார்வை இல்லாமல் எது உங்களை இந்த எழுத்துத்துறைக்கு ஈடுபடுத்தியது? அதை எங்களுக்கு நீங்க உங்களுடைய கருத்தை சொல்லுங்களேன். முதலாவது வாருங்கள் படைப்போம் என்றும் இந்த அமைப்புக்கும் இவ்வளோ நாளா சிறப்பாக 256 மீட்டிங்ஸ் இந்த மாதிரி நடந்துருச்சு. அவ்வளவு நான் மிஸ் பண்ணிட்டேனேன்னு தான் ஃபீல் பண்றேன். முதல்ல என்னை இங்க அழைத்து வந்த குமரேசன் தோழர், வினிதா தோழர், காந்தி முருகன் தோழர் அனைவருக்கும் முதற்க என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்க கேட்ட கேள்வி ஆமா, அது எப்படி நீங்களே சொல்லிட்டீங்க. ஒரு எழுத்தாளரின் மகள் எழுத்தாளராக தான் இருக்க வேணுமா அப்படின்னு நீங்க கேட்ட கேள்வி ரொம்ப கரெக்ட். அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லை. நானும் அப்படி எழுத வரணும்னு நினைச்சதே கிடையாது. இப்பவும் கூட ஒரு எழுத்தாளரின் மகள் அப்படிங்கிற அதை மறுக்க முடியாது. அவருடைய மகள் தான் நான். அதை எந்த விதத்திலையும் மறுக்க முடியாது. ஆனா என் எழுத்துக்கும் அதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னு நான் நினைச்சுக்கிறேன். எனக்கு எழுத தோன்றுவதால் தான் நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு விதத்துல நம்ம எண்ணங்களை எக்ஸ்பிரஸ் பண்ணணும் இல்லையா? அதுதான் ஒரு சிவிலைஸ்டு பர்சனுக்கான ஒரு நாகரிக உலகில் நம் எண்ணங்களையும் உணர்வுகளையும் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறோம். அதற்கான உரிமை எல்லாருக்கும் உண்டு இல்லையா? சோ அது சில பேர் பேச்சுல வெளிப்படுத்துவாங்க, இல்ல ஆர்டிஸ்ட்னு சொல்லும்போது அவங்க ஒரு ஆர்ட்ல வெளிப்படுத்துவாங்க. எனக்கு எழுத்துல வெளிப்படுத்துறது இயல்பாகவே வந்தது. அதுக்கு நிச்சயமாக அப்பாவின் மகளாக இருப்பது ஒரு காரணமா இருக்கலாம். அந்த ஆர்வமும் அந்த எழுத்தின் கலையும் கொஞ்சம் வந்திருக்கலாமே ஒழிய அதை கொண்டு மட்டும் என்னை நான் மதிப்பிடவில்லை. எனக்கு எழுதணும்னு அப்படின்னு தோன்றியதால் தான் நான் எழுத தொடங்கினேன். ஒரு எழுத்தாளர் என்ற அடையாளம் வேண்டும் என்றோ இல்ல எழுத்து துறையில் பெரிய சாதனை பண்ணணும் அப்படின்னும் இல்ல. நான் என்ன சொல்றது, நான் படித்த படிப்புக்கும் எனக்கு பிடித்த ஒரு வேலையில் இருக்கணும்னு நான் ஐடி துறையில் தான் பணிபுரிந்து கொண்டிருந்தேன். இப்ப குறிப்பா நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லணும்னா, எழுத்து என்ன சொல்றது, இப்போ எல்லாருக்குமே எழுதணும்னு தோணும். ஏதாவது ஒண்ணு இப்போ அதுவும் சமூக வலைத்தளங்கள் அதனுடைய ஒரு தாக்கம் அதிகமாக இருக்கும்போது எல்லோருக்குமே தங்கள் எண்ணங்களை எக்ஸ்பிரஸ் பண்றது ரொம்ப ஈஸியான ஒரு பிளாட்ஃபார்ம்ஸ் நிறைய கிடைக்குது. அப்படி 2009ல வலைப்பூக்கள் மூலமாக தான் நான் முதலில் எழுத தொடங்கினேன். அப்பதான் சரி நம்மளுடைய அப்போ நம்ம எழுத்துக்கு உடனுக்குடன் என்ன சொல்றது, அந்த ரியாக்ஷன் சொல்லுவாங்க, உடனுக்குடன் எதிர்வினைகளும் பாராட்டுகளும் இல்ல குறைகளை சுட்டி காட்டுறதுக்கான ஒரு குழுவும் கிடைத்ததுனால் சரி நம்ம ஓகே நாம் எழுதலாம் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் எழுத ஆரம்பித்தேன். மொழிபெயர்ப்பும் எல்லாத்துக்குமே பயிற்சியாக அந்த வலைப்பூக்கள் தான் அமைந்தன. அதுக்கப்புறம் பத்திரிகைகளில் சில மொழிபெயர்ப்புகள் எழுத ஆரம்பித்தேன். அப்புறம் பத்தி எழுத்துகள் முகநூலில் எழுத ஆரம்பித்ததுனால் அது அப்படியே தொடர்ந்து வருது. சோ நான் இன்னும் அப்படிதான் பாக்குறேன். நான் எழுத்தை ஒரு சீரியஸா எடுத்திருக்கேன்னா அது நீங்க தான் சொல்லணும். அது
உங்களுடைய எழுத்துக்கள் வந்து நிச்சயமாக அந்த சீரியஸ்ன்ற விஷயத்துல வந்து எந்த அளவுக்கு தீவிரமா இருக்கு அப்படின்றத நிச்சயமா நாங்க வந்து உணர்ந்து கொள்ள முடியும். ஓகே, தோழர் காயத்ரி அவர்களுடைய கேள்வி. வணக்கம் தீபலட்சுமி மேம். வணக்கம் தோழர். நான் உங்க புக்கு படிச்சதுல எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என் மனசுக்குள்ள எழுந்துட்டு இருக்க பல கேள்விகளுக்கான பதில்களும் அதுல இருந்தது. பல கேள்விகளை இன்னும் நுணுக்கமா கூர்மையா ஆக்கக்கூடிய கேள்விகளும் இருந்தது. எனக்கு உங்க புக்க படிச்ச வரைக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. பெண்மை பத்தி பேசியிருக்கீங்க, பெண் அடிமைத்தனம் பத்தி பேசியிருக்கீங்க. அது எல்லாமே ஒரு பெண்களுக்கு ரொம்ப முக்கியமானது. என்னோட கேள்வி என்னன்னா, ஆணாதிக்கம் சமூகம் என்பதற்கான நடைமுறைகளை எதிர்க்கும் அளவிற்கு கருத்தியல் ரீதியான எதிர்ப்பை பெண்கள் கையில் எடுப்பது எந்த அளவிற்கு அவசியமானது? அது குறித்து தங்கள் கருத்து என்ன? ஓகே, நீங்க இந்த கேள்வி நான் அனுப்பிச்சதை பார்த்தேன். கருத்தியல் ரீதியாகனா நிச்சயமாக கருத்தியல் ரீதியா தான் முதல்ல எதிர்கொள்ளணும். ஏன்னா ஆணாதிக்கம் அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு நேத்திக்கு இல்ல. அது வந்து ஒரு என்ன சொல்றது, ரொம்ப காலமா, ஆண்டாண்டு காலமாக, இன்ஃபேக்ட் பல நூற்றாண்டுகளாக தொடர்ந்து கொண்டிருக்கும் ஒரு ஒடுக்குமுறை. அதுக்கான ஹிஸ்டரி வந்து ரொம்ப பின்னோக்கி பார்க்க வேண்டியிருக்கு. நமக்கே தெரியும், நம்மளுடைய பாட்டிகளின் நிலைக்கு, நம்ம பாட்டி கொள்ளுப்பாட்டி அவங்கெல்லாம் இருந்த காலத்துக்கும் இப்போக்கும் எவ்வளோ ஒரு வித்தியாசம் இருக்குன்னு. ஸோ இந்த உரிமைகள் எதுவுமே வந்து சும்மா இயல்பா கிடைச்சது கிடையாது. சும்மா யாரும் வந்து நமக்கு ஓகே பெண்கள்லாம் இவ்வளவு கஷ்டப்படுறாங்களே, அவங்க வந்து இந்த மாதிரி நிலைமையில இருக்காங்களேன்னு சொல்லி நமக்கு கையளிக்கப்பட்ட உரிமைகள் கிடையாது. இந்த ஒடுக்குமுறையும் சரி, இன்று நாம் அடைந்திருக்கும் குறைந்தபட்ச சில உரிமைகளும் சுதந்திரங்களும் கூட சரி, போராடி பெற்றதுதான். கருத்தியல் ரீதியாகவும் நடைமுறையிலும் குடும்பங்களிலும் பல தளங்களில் பெண்ணுரிமை போராளிகள், பெண்களும் சரி ஆண்களும் சரி, அதுல பெண்கள் மட்டும் கிடையாது, அவங்க போராடி வந்து நமக்கு வாங்கி கொடுத்ததுதான். அதை வந்து கருத்தியல் ரீதியாக பல போராட்டங்களை எடுத்திருக்கிறார்கள். எழுத்து, அப்படி பார்த்தா எழுத்து, கலை, போராட்டங்கள், அரசியல், எல்லா தளங்களிலும் பெண்ணிய கருத்துக்களை வந்து உள்வாங்கினவங்க போராடினது மூலமாக நமக்கு கிடைத்த உரிமைகள் தான். சோ அதனால கருத்தியல் ரீதியாக ஒரு போராட்டத்தை எடுக்கணுமானா அந்த கேள்வியே கிடையாது. அது நிச்சயமா செய்யணும். ஏன்னா வந்து இது வந்து ஒரு பல நிலைகளிலான போராட்டம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பெண் உரிமை அப்படிங்கிறது வந்து அதுவும் மத்த எந்த ஒரு ஒடுக்கப்பட்ட இனத்தையும் விட பெண்களுக்கான உரிமை ஏன் இன்னும் முழுசா கிடைக்கல அப்படின்னா, குடும்ப அமைப்பு அப்படிங்கிறது தான் வந்து முதலாவதாக பெண்களை ஒடுக்குகிறது. சோ இதை வந்து பெண்கள் வந்து புரிந்து கொள்ள வேண்டியிருக்கு. சோ பணியிடங்களில் சம உரிமைக்காக போராடுவது, கல்வி இடங்களில் சம உரிமைக்காக போராடுவது, பொது இடங்களில் பாதுகாப்புக்காக போராடுவது, அரசியலில் பிரதிநிதித்துவத்துக்காக போராடுவது, இது எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா கருத்து, பெண்களின் மனம் வந்து என்ன சொல்றது, பெண்கள் தங்களை முதலில் எப்படி பார்க்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. சோ பெண்களுக்கே தங்களுக்கு குறித்த கருத்து எப்படி இருக்கு அப்படின்னா அங்க வந்து குடும்பத்துல வந்து நிக்குது. குடும்பம் எப்படி பெண்ணை பாக்குது அப்படின்ற இடத்துல இருந்து நம்ம வந்து புரிஞ்சுக்க முடியும். சோ கருத்தியல் ரீதியான உரையாடல்கள் நிறைய நடைபெற வேண்டும். ரொம்ப கம்மியா தான் இருக்கு அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொன்னா உங்களுக்கு புரியும். இப்ப பெண்களுடைய பாதுகாப்பு அப்படின்னு சொல்லி பேசும்போது, பெண்களுக்கான பாதுகாப்பு இல்ல, ஒரு 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 கொடூரமான வன்புணர்வு நடக்கும்போது, இல்ல ஒரு வரதட்சணை கொடுமை நடக்கும்போது எல்லாரும் வந்து வருத்தப்படுவாங்க. அப்படி ஒரு குற்றமும் ஒரு பாதகமும் நடக்கும்போது நிச்சயமாக வந்து யாரும் வந்து அதுக்கு ஆதரவா பேச மாட்டாங்க. நிச்சயமா வந்து மனிதாபிமானம் உள்ள எந்த ஒரு இண்டிவிஜுவலுமே வந்து அதுக்கு எதிராக தான் பேசுவாங்க. ஆனா ஏன் அங்க அதை கருத்தியல் ரீதியா பார்க்கணும் அப்படின்னா, அது உடனே வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு சின்ன ஒரு குற்றமா மட்டும் பாக்குறது, அந்த ஒரு சூழல் சர்க்கம்ஸ்டன்ஸா பாக்குறது, தனிநபர் பிரச்சனையா பாக்குறது, அந்த வீட்டுல வந்து மாமனார் சரியில்லை, அந்த வீட்டுல வந்து மாமியார் சரியில்லை அப்படின்னு ஒரு வரதட்சணை கொடுமையை பாக்குறது, இல்ல வந்து ரோட்ல ஆமா ஏன் வந்து 10 மணிக்கு மேல பெண்களை அனுப்புறீங்க, பாதுகாப்போட அனுப்புங்க அப்படின்னு சொல்றது. அப்புறம் இல்லாட்டி பெண்கள் தங்கள் தற்காப்புக்காக வந்து, அதெல்லாம் கரெக்ட் தான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா இது எல்லாமே வந்து ஒரு சர்க்கம்ஸ்டான்ஷியல், அந்த ஒரு சூழலுக்கான தீர்வுகள் தான். கருத்தியல் ரீதியாக இங்கே பாலின சமத்துவம் எப்படி இருக்கிறது, பெண்களை பார்க்கும் போக்கு எப்படி இருக்கிறது, குடும்பங்களில் பொது இடங்களில் பெண்களுக்கான ஒரு சமத்துவம் இருக்கிறதா அப்படின்னு நம்ம வந்து தீவிரமான உரையாடல்களை நடத்தும் போதுதான் பெண்கள் பாதுகாப்புக்கான தீர்வே கிடைக்கும். சோ அதனாலதான் வந்து கருத்தியல் ரீதியான உரையாடல்கள்
நம்ம வந்து நிறைய ஆரம்பித்து நடத்தணும் அப்படின்றது வந்து நான் உறுதியா நம்புறேன். எஸ் மேம், ரொம்ப அருமையான தெளிவான பதில் சொல்லியிருக்கீங்க. காந்தி முருகன் மேம், நீங்க சொல்லுங்க. ஓகே தோழர், என்னிடம் ஒரு கேள்வி என்னன்னா, பெண்ணின் அழகு வந்து கற்பு, ஆணின் அழகு வந்து கருப்பு அப்படின்ற ஒரு பார்வை வந்து தமிழ் சினிமாவிலதான் வந்து அதிகமா வந்து பேசப்பட்டதுன்னு உங்க நூல்ல நான் வாசிச்சேன். அப்படியா? நான் தான் எழுதுனேனா? சினிமா என்றாலே வந்து சினிமா இல்ல. என்றாலே வந்து மக்கள் மனதில மிக எளிதாக ஒரு நுழைந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். அப்படி இருக்கும் பொழுது இந்த தமிழ் சினிமாவுல வந்து ஆரம்ப காலகட்டங்கள்ல வந்து பெண்கள் அடிமைத்தனம், இந்த ஒடுக்குமுறையெல்லாம் வந்து அதிகமான காட்சிகள் அமைப்புகள் இருந்தன. அப்புறம் காலப்போக்குல வந்து பெண்ணியம் சார்ந்த திரைப்படங்கள் நிறைய வர ஆரம்பித்தது. ஆனா இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வந்து தொடர்ந்து மாறி வந்தாலும், ஏன் இந்த பெண்ணியம் சார்ந்து வந்து நம்ம தொடர்ந்து பேச வேண்டிய ஒரு சூழ்நிலையும், அதற்கான போராட்டங்களை வந்து நாம் நடத்த வேண்டிய ஒரு கட்டாயம் நமக்கு எதற்கு இருக்கு? ஒரு சினிமாவில் ஏற்பட்ட அந்த மாற்றம் ஏன் வந்து மக்களுடைய மனதுல வந்து மாறல? சினிமாவால வந்து இப்ப என்ன சொல்றாங்க, ஆரம்ப காலகட்டங்கள்ல பெண்களை பார்க்கும் பொழுது வந்து பெண்ணுன்னா வந்து வீட்டுக்கு அடங்கி இருக்கணும், இப்ப ஒரு குடும்ப பெண்ணா தான் இருக்கணும் அப்படின்னு வந்து ஆரம்ப காலகட்டம் ஒரு சினிமாவாக இருந்தது. அதே ஒரு ஆங்கில திரைப்படத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னோமா, அங்க பெண் என்பவள் ஒரு குடும்ப ரீதியாக வந்து காட்டப்படல, அங்க காட்டப்பட்ட விதம் வேறு. அப்ப இந்த மாற்றங்கள் அனைத்தும் நிகழ்ந்தும் ஏன் இன்னும் வந்து பெண்ணியம் தொடர்பாக வந்து அதிகமாக பேசக்கூடக்கூடிய அந்த காலகட்டம் வந்து இப்பொழுது ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன் அந்த மாற்றங்கள் வந்து நம் மக்களுடைய மனதுல வந்து நிகழாம போகுது? ஓகே. நீங்க கேக்குற கேள்வி வந்து ஏன் சினிமால வந்து நிறைய இதற்கு வந்து சீரியல் ஒரு காரணமா? ஓகே, தேங்க்ஸ். இப்போ நீங்க சொன்னதுலயே வந்து எனக்கு வந்து ஒரு மாற்று கருத்து இருக்கு. நீங்க என்ன சொல்றீங்க, சினிமாக்கள் வந்து இப்ப நிறைய மாறிடுச்சு, பெண்ணிய படங்கள் நிறைய வந்து விட்டன, ஆனா மக்கள் மனதுல மாற்றம் வரல அப்படிங்கிறீங்க. இன்னொன்னு வந்து நீங்க சொல்லிருக்கீங்க, ஆங்கில படங்கள் வெளிநாட்டு படங்கள்ல வந்து பெண்களை வந்து ரொம்ப சிறப்பான முறையில சுதந்திரமா காமிச்சிருக்காங்க, நம்ம இதுல காமிக்கலன்னு சொல்றீங்க. மூணாவது, இந்த இத்தனை அதாவது பெண்ணிய கருத்துகள் வந்து சினிமாக்களில் அதிகமாக வந்த பின்னாடியும் மக்கள் மனதிலேயே வரல, அதுதானே உங்க கேள்வி? ஆமாம் கேள்வியை தோழர். சரியா புரிஞ்சிருக்கேன். ஓகே, எனக்கு ஆனா தெரியல, நீங்க சொல்றீங்க. எனக்கு வந்து நான் பார்த்த அளவுல என்ன கேட்டா சமூகமும் சினிமாவும் வந்து சமூகம் சினிமாவை பிரதிபலிக்குது, சினிமா வந்து சமூகத்தை பிரதிபலிக்குது அப்படின்னு சொன்னா, நான் வந்து முதல் குற்றவாளியா நான் வந்து சினிமாவை தான் சொல்லுவேன். இந்திய சினிமாக்கள் வந்து நிச்சயமா வந்து சமூகத்துல ஏதாவது ஒரு நல்ல மாற்றம் வந்தா கூட, ஏதாவது ஒரு நல்ல சினிமா வந்தா கூட அதனுடைய தாக்கத்தை அழிக்கிற மாதிரி ஒரு 100 மோசமான சினிமாக்கள் வருது. நான் மோசமான சினிமா அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல வந்து மொத்தமா சினிமாவை பத்தின ஒரு திறனாய்வை நான் சொல்லல. பெண்களை இழிவாக காட்டக்கூடிய, ஆண் பெண் சமத்துவத்தை வந்து காலில் போட்டு மிதிக்கிற மாதிரியான, ரொம்ப ரொம்ப நுட்பமாக பெண்களுக்கு எதிரான எல்லா விதமான கருத்தியல் வன்முறைகளையும் நிகழ்த்தக்கூடிய சினிமாக்கள் தான் இங்க அதிகமா வந்துகிட்டு இருக்கு. எங்கேயோ 1-2 சினிமாக்கள் வந்து பெண்களை முன்னிலைப்படுத்தினாலும், முதல்ல பெண்களுக்கான இடமே கிடையாது, எல்லா சினிமாவுமே வந்து ஹீரோ ஓரியன்டட் தான். பெண்கள் எடுத்து பாத்தீங்கன்னா 88, இது வந்து புள்ளி விவரமே இருக்கிறது, 88% இந்திய சினிமாக்கள் பெண்களை வந்து வெறும் போக பொருட்களாக மட்டும்தான் காட்டுகின்றன. சோ இந்த ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸை வச்சு பார்க்கும்போது நாம் வந்து மக்களை குறை சொல்ல முடியுமான்னு எனக்கு தெரியல. சினிமா வந்து மக்களை வந்து எவ்வளவு தூரம் பாதிக்குதுன்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அதில் குறிப்பாக நான் மற்ற அம்சங்களை பற்றி பேசவில்லை. பெண் உரிமை சுத்தமாக வராமல், என்ன சொல்றது, ஒரு அதை ஊக்குவிக்கிற மாதிரி வரலனாலும் பரவாயில்ல, இழிவுபடுத்துற மாதிரி இங்க வந்து பெண்ணிய படங்கள்லாம் கூட எடுக்க வேண்டாம், ஒரு அளவுக்கு சமமா இழிவுபடுத்தாமலாவது எடுக்கலாம். அந்த கூட இல்லாம டீஹியூமனைசேஷன் ஒரு வார்த்தை உண்டு. பெண்களை வந்து சாதாரண மனிதர்களாக காட்டாமல், ஒன்று உயர்ந்த தியாக தீபங்களாக செத்து போவாங்க, இல்லைன்னா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அப்படியே அங்க பிரதர்ஷனம் உருளுவாங்க, அந்த மாதிரி ஒரு ஆணுக்காக ரொம்ப அதீதமாக, ஏற்கனவே எப்படி சொல்லணும்னா, ஏற்கனவே சமூகத்தில் இருக்கக்கூடிய அவலங்களை, ஏற்கனவே சமூகத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கான மிகவும் இழிவான நிலையை அதீதப்படுத்தி இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று
அறுதிட்டு சொன்ன படங்கள் தான் எல்லாமே அப்படின்றது வந்து என்னுடைய ரொம்ப ஒரு ஆம், அழுத்தமான தீவிரமான கருத்தா கூட இருக்கலாம். சோ ஆனா நான் அந்த கருத்துல தான் இருக்கேன். இப்ப மக்கள் மனநிலைக்கு வருவோம். மக்கள் எல்லாம் அப்ப சினிமா பார்த்து மட்டும்தான் கெட்டு போறாங்களா? சினிமாவும் சீரியலும் தான் மக்களை கெடுக்குதா அப்படின்னா இல்ல. இந்த சமூகம் வந்து ஒரு ஆணாதிக்க சமூகமாகத்தான் இருந்து வருகிறது ரொம்ப காலமாக. அதிலும் முக்கியமாக ஒரு சாதிய சமூகமா தான் இருக்கு. அப்ப நம்ம சாதியை பத்தி பேசாம இத பத்தி பேசவே முடியாது. ஏன்னா சாதியும் இந்த சாதி கட்டமைப்பில் இறுகி போயிருக்கிற குடும்ப அமைப்பும் தான் பெண்களை வந்து ஒடுக்குகிறது. பெண்ணை வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது, அவளுக்கு குடும்பங்களில் பெண்கள் நிலையை பாருங்கள். சினிமாவே பார்க்காத ஒரு குடும்பத்துல கூட ஒரு பெண் வந்து சுதந்திரமாலாம் இருக்கிறது கிடையாது. ஒரு பெண் என்பவள் ஒரு குடும்பத்தை கட்டி காப்பவள். ஒரு குடும்பத்தில் ஆண் தான் வந்து எல்லா உரிமைகளும் பெற்றவனாக இருக்க வேண்டும். பேசிக்கலி இது வந்து பேட்ரியார்கல் சொசைட்டி, பேட்ரியார்கல் ஃபேமிலிஸ் தான். சோ அந்த ஆணுக்கு அடங்கினவனாகத்தான் பெண் இருக்க வேண்டும் அப்படின்றதுதான் வந்து நிலையாக இருக்கும் பொழுது ஓரளவுக்கு பொருளாதார தேவைகளுக்காக பெண் வேலைக்கு போனாலும் அவள் குறித்த கண்ணோட்டங்கள் இங்கே மாறவே இல்லை. எப்பேற்பட்ட ஒரு சாதனையாளரான பெண்ணாக இருந்தாலும் குடும்பம் அவள் வந்து என்ன எப்பேற்பட்ட துறைகளில் பெரிய பேர் வாங்கினாலும் குடும்பம் அப்படின்னு வரும்போது அவளுக்கு சில பொறுப்புகள் இருக்கின்றன, அவள் மீது சில எதிர்பார்ப்புகள் இருக்கின்றன, அவள் மீது சில அழுத்தங்கள் இருக்கின்றன. அதை வந்து நம்ம வந்து பரிசீலனைக்கு உட்படுத்துறதே கிடையாது. சோ அதுதான் முக்கியமான காரணம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சினிமாவில் அந்த மாதிரியான ஒரு ஒரு சமத்துவமான குடும்பத்து வந்த ஒரு சினிமாவை நீங்க காட்டினீங்கன்னா நான் சொல்லுவேன் நிச்சயமா ஓகே, நல்ல சினிமா வந்துருச்சு, மக்கள் தான் இன்னும் மாறல அப்படின்னு. சோ சினிமாக்கள் வந்து பெண்களுக்கு எந்த விதத்திலையும் வந்து நல்லது பண்ண ஆரம்பிக்கல. இப்போ நீங்க இன்னொரு கேள்வி, நான் இதை சொல்லி முடிக்கிறேன். பெண்களுக்கான சினிமா எப்படி வரும்னா பெண்களே எடுக்கும் போதுதான் வரும். பெண்கள் எழுத்துக்கள் வந்து நீங்க சொன்ன மாதிரி பெண்கள் எழுத தொடங்கும் போது பெண்களோட பிரச்சனைகளை பேச முடியுது. பெண்களுக்கு வந்து அவங்களோட நிலை என்னன்னு அப்படின்னு தெரியுது. ஆணாதிக்கத்தினால அவங்க எந்தெந்த விதங்களில் பாதிக்கப்படுகிறார்கள், என்னென்ன உரிமைகள் வேண்டும், எப்படி நம்ம வந்து சமூகம் நம்மளை பார்க்கணும்னு நினைக்கிறோம் அப்படிங்கிறதே வந்து பெண் எழுத ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் புரிஞ்சுக்க முடியுது இல்லையா? சோ அதே மாதிரி சினிமா துறையிலும் அதிக பெண்கள் வரும் பொழுது நமக்கான சினிமா வரும் அப்படின்னு நான் நம்புறேன். ஆமா, இன்றைய சூழ்நிலைகளை வந்து நிறைய பார்க்கும் பொழுது ஆண் படைப்பாளர்களுடைய கதைகள், நாவல்கள் தான் வந்து அதிகம் படமாக்கப்படுது. பெண்களுடைய படைப்புகள் அப்படின்னு வரும் பொழுது அங்க வந்து ஒரு ஆண் ஆதிக்கம் உள்ள சமுதாயம் வந்து எந்த மாதிரி அவங்களோட பெரும்பாலான பெண்கள் படைப்புகள் வந்து ஒரு சினிமா படமா வரல அப்படின்ற ஒரு கருத்தும் எனக்கு இருக்கு. ஓகே தோழர் காயத்ரி. அதுக்கு பதில் சொல்லிடுறேன். முதல்ல பெண் புத்தகங்களை எத்தனை பேர் படிக்கிறாங்கன்னு தெரியல. பெண் வெளியிடுவாங்க, வந்து பேசுவாங்க, ஆனா படிக்க மாட்டாங்க. நீங்க என் புத்தகங்கள் எல்லாம் படிச்சிருக்கீங்க அப்படிங்கறதே எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஆண்கள் எழுதும் நூல்கள் தான் அதிகம் படிக்கப்படுகின்றன. ஏன்னா உங்களுடைய நூல்களுடைய தலைப்புகள் வந்து மிகவும் ஒரு ஈர்க்கக்கூடிய ஒரு தலைப்பாகவே நான் பார்த்தேன். ஆனால் முதல்ல நான் யோசிச்ச ஒரு விஷயம் என்னன்னா, இந்த நூல்களை வந்து எத்தனை பெண்கள் வந்து வாசிக்கிறாங்க அப்படின்றதே இங்க ஒரு கேள்விக்குறி இருக்கும் பொழுது, ஆண்கள் எத்தனை பேர் அந்த புத்தகங்களை தேடி படிப்பாங்க அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு. அப்ப இங்க வந்து அவங்களுடைய மனநிலை மாறாத வரை நிச்சயமாக நம்ம பெண்ணியம் சார்ந்து என்னதான் முயற்சி எடுத்தாலும் அங்க ஒரு தடை என்பது நிச்சயமாக இருக்கிறது. ஓகே தோழர் காயத்ரி. தோழர் தீபலட்சுமி அக்கா சொன்னீங்க, பெண்கள் பற்றிய சினிமா துறையில் வந்து அவங்களே எடுத்தா நல்லது. இது அவங்க எடுக்கிறப்போ பெண்களுக்கான சித்தரிப்புகள் எல்லாம் தவிர்க்கப்பட்டு நல்லபடியான ஒரு பெண்களுக்கான நியாயமான ஒரு திரைப்படம் வரும் அப்படின்ற போல சொன்னீங்க. அது ரொம்ப மகிழ்ச்சியானது. ஏன்னா இப்போ இருக்கிற இந்த ஜெனரேஷன்ல மோஸ்ட்லி பெண்களை அடிமைத்தனமா காமிக்கிறதும், அவங்கள வந்து நம்ம தான் அடக்கி ஆளணும். இப்ப வந்து ஆண் பாவம் பொல்லாதது அந்த மூவி, அதுக்கப்புறம் கட்டா குஸ்தி, இதெல்லாம் வந்து பொண்ணுனா இப்படிதான் இருக்கணும் அப்படின்ற போலாம் சொல்லியிருக்காங்க. அதுக்கு நல்ல பதிலடி கொடுக்கிற போல பதில நீங்க சொல்லியிருக்கீங்கக்கா, ரொம்ப நன்றி. என்னோட கேள்வி என்னன்னா, பெண் சார்ந்த அழகியலை ஆண் கூறும் பொழுது ஏற்கும் சமூகம் பெண்ணின் மனதில் உள்ள அழகியலை ஏற்பதில்லை ஏன்?
எனக்கு இந்த கேள்வி நான் படிச்சேன், எனக்கு சரியா புரியல, கொஞ்சம் எலாபரேட் பண்றீங்களா? பெண் சார்ந்த அழகியல்னு எதை சொல்றீங்க, பெண்ணின் மனதில் உள்ள அழகியல்னு எதை சொல்றீங்க? ஆ, ஒரு ஆண் கூறும்போது அவங்களோட அழகியல வந்துட்டு ஏத்துக்கிறாங்க இந்த சமூகம். அவங்களுடைய பொதுவான ஒரு மனநிலையும் சரி, இல்ல அவங்களுடைய புரியல எனக்கு. பெண் பெண் எப்படி இருக்கணும், எப்படி அழகா இருக்கணும் அப்படின்ற விஷயத்த ஆண் சொல்லும் போதா? அழகியல் அப்படின்ற விஷயத்துல பெண் இப்படிதான் இருக்கணும், பொண்ணுனா ஓகே குடும்ப ஓகே. குத்து விளக்கு மாதிரி இருக்கணும் அப்படின்ற ஒரு ம். மடத்தனமான ஒரு விஷயத்த வந்து வெளில சொல்றாங்க. பெண்ணுனா தான் குடும்ப குத்து விளக்கு மாதிரி இருக்கணுமா? ஆமா அவங்க மன ரீதியா அவங்க எவ்வளவு தெளிவானவங்க, எவ்வளவு போராட்டத்திற்கு உள்ளானவங்க அப்படின்ற விஷயத்த அதான் சுருக்கி கேக்குறேன். பெண் சார்ந்த ம் அழகியலை ஆண் கூறும்போது ஏற்கும் சமூகம் பெண்ணின் ம் மனதில் உள்ள அழகியலை பெண்களுக்கான தனிப்பட்ட ஒரு நோக்கமும் அவங்களுக்கான செயல்பட வேண்டிய விஷயங்களை வெளில சொன்னாலும் பெற்றோர்களோ உறவினர்களோ அதை ஏற்பதில்லை. இப்ப ஆண்கள் அதை வந்து நீ இப்படிதான் இருக்கணும், இங்கதான் படிக்கணும், இததான் பண்ணணும் அப்படின்னு சொல்றப்போ அதை ஏத்துக்கிறாங்க. ஆமா அழகியல்லயும் சரி, அவங்க மனதளவிலும் சரி பாதிக்கப்படுறாங்க அந்த இடத்துல. கரெக்ட். ஓகே, இதுக்கு வந்து முதல்ல சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, ஒரு ஆஹ் பெண்களுடைய உடல் முதல்ல பெண்களுக்கு சொந்தமா இல்லை இந்த சமூகத்துல. அதுதான் வந்து கண்டிப்பா. அதுதான் வந்து முக்கியமா பார்க்க வேண்டியிருக்கு. மார்கரெட் சாங்கர் அப்படிங்கிற வந்து பெண்ணியவாதி சொல்லியிருக்காங்க, எந்த பெண்ணுமே தன்னை சுதந்திரமான பெண்ணுன்னு சொல்லிக்க முடியாது எப்போ வரைக்கும் தன் உடல் சார்ந்த முடிவுகளை தானே எடுக்கும்போது. இப்போ நம்ம எல்லாருமே நம்ம பார்க்கலாம், நம்ம உடல் நிச்சயமா நமக்கு தான் சொந்தமா இருக்கா, நம்ம என்ன உடை அணியணும், எப்படி இருக்கணும், எப்படி உக்காரணும், எப்படி வந்து எவ்வளவு முடி வெட்டிக்கணும், என்ன மாதிரி எங்க போகணும் வரணும், எப்படி பிரசன்ஸ் இருக்கணும், எல்லாமே வந்து சமூகம் தான் முடிவு பண்ணுது, குடும்பம் தான் முடிவு பண்ணுது. அப்படி அந்த 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 விதிகளை மீறும் பெண்களை மிகவும் மோசமான என்ன சொல்றது, ஒரு அவதூறுக்கோ இல்ல வன்முறைக்கோ ஆளாக்கக்கூடிய சமூகம் தான் இது. அண்ட் ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வரும்போதே ஒரு 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 ஆஹ் ஒரு வன்முறைக்கு ஆளாகி இருக்கக்கூடிய பெண் கூட அவள் என்ன அணிந்திருந்தாள் அப்படின்றத பார்க்க, நீங்க இப்படி எல்லாம் ட்ரெஸ் பண்ணிட்டு போனா அப்படின்னு கேட்கக்கூடிய சமூகமா தான் இருக்கு. சோ நிச்சயமா வந்து அதுல இருந்து தான் ஆரம்பிக்க வேண்டியிருக்கு. அப்படி இருக்கும்போது அப்ப அழகு மட்டும் எப்படி நம்ம டிசைட் பண்ண முடியும்? சோ அதுதான், நம்ம உடல் நமக்கு சொந்தமாக இல்லை, அதற்கு மேல் எடுக்கும் எந்த முடிவுகளும் நமக்கு சொந்தமாக இல்லை. ஒரு பெண் தனக்கு பிடித்த உடையை அணிந்து கொண்டு போக முடியாது. ஆண் எதை வேணாலும் அணிந்து கொண்டு போகலாம், எதையும் அணியாமல் கூட போகலாம். ஆனா வந்து நாகரிக சமூகத்துல அவனுக்கு மினிமல் இதுதான் இருக்கு, ஆனா நம்ம வந்து அப்படி சொல்ல முடியாது. அத வந்து அவங்க அதையுமே வந்து ரொம்ப பெருமையா சொல்லிக்கிறாங்க. நான் வந்து ட்ரெஸ் இல்லாம போலாம், இந்த விதிகள் எல்லாம் ஏற்படுத்தி வச்சதே ஆணாதிக்க சமூகம் தான். ஆனா அதுல ஒரு பெருமை, ஆடு மாடு கூட தான் வந்து ட்ரெஸ் இல்லாம போகுது, இதெல்லாம் ஒரு பெருமையா? ஒரு நாகரிகத்துல நான் வந்து பின்தங்கி இருக்கேன் அப்படிங்கறத வந்து பெருமையா சொல்லிக்கக்கூடிய அளவுக்கு அவங்க இருக்காங்க. அப்போ இதெல்லாம் வந்து இது வந்து பேசிக். அப்ப அழகா இருக்கிறதுன்றது வந்து அவங்க எப்படி இருக்கணும் அப்படின்னு குறிப்பிட்டு வச்சு, அப்ப நம்ம அதை மறுக்கணும். நம்ம அதை வந்து அறிவார்ந்த ஒரு அறிவார்ந்த சமூகத்தில் பெண்ணை வந்து தோற்றத்தை வச்சு மட்டும் மதிப்பிட மாட்டாங்க. அப்ப பெண் இதை எப்படி எதிர்கொள்ள வேண்டும்? நான் தான் சொல்லணும் அப்படின்ற குரல் வந்து நம் நம் குரல்கள் வந்து நிறைய ஒருமித்து கேட்க கேட்க இது குறையும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இது தனிப்பட்ட ஒருத்தரால வந்து அந்த சொல்யூஷனை பண்ண முடியாது. ஆனா பொதுவாக இப்போ சின்ன சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, பள்ளிக்கூடங்களில் ரொம்ப பிராக்டிக்கலான ஒரு எக்ஸாம்பிள் வந்து சொல்லணும்னா, பள்ளிக்கூடங்களில் யூனிசெக்ஸ் உடைகளை குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். இது வந்து நம் கல்வி நிறுவனங்களே, அதுவும் ஆணும் பெண்ணும் சேர்ந்து படிக்கக்கூடிய கல்வி நிறுவனங்களே வந்து பாலின சமத்துவத்தை ஆஹ் என்ன சொல்றது, பாலின அசமத்துவத்தை அதிகப்படுத்துற மாதிரியான விஷயங்களை பண்றாங்க. ஆனா வந்து இப்போ எல்லா 2 பேருக்குமே ஒரே மாதிரி பேண்ட் ஷர்ட் கேரளால சில ஸ்கூல்கள்ல வந்துடுச்சு, இங்கேயும் சில ஸ்கூல்கள்ல வந்துடுச்சு. அரசு பள்ளிகள் இதை செய்ய வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். அட்லீஸ்ட் ஆரம்பிக்கணும், தனியார் பள்ளிகளும் செய்யணும். இருவருக்குமே ஒரே மாதிரியான கால் சட்டையும் சட்டைகளும் கொடுத்தா அது வந்து ஒரு ஆரோக்கியமான சூழலை உருவாக்கும். உடைகளை வைத்து மட்டும் ஆண் பெண்ணை வேறுபடுத்தி பார்க்கக்கூடிய ஒரு போக்கு இருக்காது. இன்னொன்னு கேட்டீங்க, பெண் தான் குடும்ப குத்து விளக்கா இருக்குமான்னு. இது அழகியல் சம்பந்தப்பட்டது கிடையாது. இது முதலே சொன்ன மாதிரி பெண்ணை வந்து அடிமைப்படுத்தக்கூடிய விஷயம். நான் இதுல புக்ல எழுதியிருக்கிறது ஞாபகம் இருக்கான்னு தெரியல. குடும்ப பெண் அப்படின்ற ஒரு வார்த்தை, நீ ஒரு குடும்ப பெண் இல்ல, நீ ஒரு ஃபேமிலி கேர்ள் இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா இல்லைன்னு சொல்லிட்டு போயிடலாம். இல்ல வந்து குடும்ப பெண் அப்படிங்கிறதுக்கு இணையா குடும்ப ஆணே கிடையாது. ஆனா உண்மையிலே பாத்தீங்கன்னா குடும்பம் என்ற ஒரு அமைப்பு
யாருக்கு காலந்தோறும் வந்து சாதகமா இருக்கு, யார் அதுல வந்து பயங்கரமா பெனிஃபிட் ஆகுறாங்கன்னு பாத்தீங்கன்னா ஆண்கள் தான். அதனாலதான் இப்போ படித்து பொருளாதார சுதந்திரம் பெற்ற பெண்கள், தன் காலில் நிற்கக்கூடிய பெண்கள் திருமணத்தை பார்த்தாலே அஞ்சுறாங்க, இல்ல டிவோர்ஸஸும் அதிகமாகுது. குழந்தை பெற்றுக் கொடுப்பதும் பெண் தான். எல்லாமே வந்து ஆணுக்கு பெண் மூலமா தான் அங்க கிடைக்குது. அவள் அடங்கி இருக்க வேண்டும் அவள் அடங்கி இருக்க மறுத்துவிட்டால் குடும்பம் என்ற ஒரு கட்டமைப்பு குலைந்துவிடும். அதனால பாதிக்கப்பட போறது யாருன்னா நிச்சயமாக ஆண்கள் தான். அதனால்தான் இன்னைக்கு வந்து பல நேரங்கள்ல வந்து அந்த சமநிலை குலைவதனால் அங்கங்க வந்து ஆண்கள் மிகவும் பாதிக்கப்பட்ட மாதிரி உட்கார்ந்து அழுகுறாங்க. காலங்காலமா இவங்க பெண்கள் பல அநீதிகளையும் பல வன்முறைகளையும் அடக்குமுறைகளையும் சகிச்சுக்கிட்டு வாழ்ந்ததுனால்தான் இந்த குடும்ப அமைப்பு வந்து அப்படியே குளோரிஃபை பண்ற மாதிரி இருக்கு. நம்ம பாட்டிகள், நம்மளுடைய முன்னோர்கள் பெண்கள்லாம் வந்து டிவோர்ஸ் பண்ணலன்னா வேற வழி கிடையாது. சோத்துக்கும் துணிமணிக்கும் கூட புருஷனை தான் நம்பி இருக்கணும், சொத்துரிமை கிடையாது. சோ இதெல்லாம் தான் வந்து இந்த குடும்ப அமைப்பை வந்து வாழ வச்சதே ஒழிய அது வந்து மிகவும் என்ன சொல்றது, ஒரு போற்றக்கூடியதாக இருந்தது. ஆணும் பெண்ணும் அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அதுன்னு கல்யாண பத்திரிகையில மட்டும் தான் போடுவாங்க. உண்மையிலே குடும்பங்கள் அப்படி இருக்கிறது கிடையாது. சம உரிமை இருந்தா மட்டும்தான் அங்க அன்பும் அறனும் இருக்கும். ஆனால் அப்படி இருப்பதில்லை. அதனால வந்து அந்த குடும்ப குத்து விளக்கு மாதிரி இருக்க அப்படின்னா அதை வந்து நம்ம காம்ப்ளிமெண்டா இல்ல, அது ஒரு எச்சரிக்கையா எடுத்துக்கணும் அப்படின்னு நமக்கு தோணுது. குடும்ப குத்து விளக்கா நீ இருக்கன்னா நீ எங்கேயோ வந்து உன் உடல் சார்ந்த உரிமைகளையும் இதையும் விட்டு கொடுக்குற அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு தான் நான் அதை பார்க்கிறேன். தோழர் நன்றி காயத்ரியோட கேள்வி Thank you. தொடர்பாதான் இந்த ஆடை சமத்துவம், ஆடை சுதந்திரம் அப்படின்னு சொல்லி வந்து நம்ம எவ்வளவுதான் பேசினாலும் இப்ப அண்மையில வந்த ஒரு திரைப்படத்துல கூட இடம் பொருள் ஏவல் அறிந்துதான் ஆடை அணியணும் அப்படின்ற ஒரு கருத்தை வந்து ரொம்ப வலிமையா திணிச்சிருக்காங்க. அந்த கருத்து திணிக்கப்பட்டதுக்கு அப்புறம் வந்து பல இடங்கள்ல அந்த கருத்து சம்பந்தமாக வந்து எல்லாரும் வந்து அந்த திரைப்படத்துக்கு வந்து ஆதரவு சொல்லி இருக்காங்க. அவங்களோட அந்த ஆதரவை பார்க்கும் பொழுது இன்னும் பெண்களுக்கான இந்த ஆடை சமத்துவம் என்பது ஒரு முக்கியமான ஒரு விஷயமாகவே வந்து எங்கேயுமே பார்க்கப்படலைன்றது தெரியுது. அப்புறம் இன்னொரு நிகழ்ச்சியிலும் வந்து ஆடை அணிவது சுதந்திரம், ஆடை குறைப்பு என்பது வந்து அடிமைத்தனம் அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறதுனால ஒரு பெண்ணுடைய மரியாதை என்பது அவளுடைய ஆடையில் மட்டும்தான் இருக்கிறது அப்படின்ற ஒரு கருத்து வந்து ரொம்ப பரவலா இப்ப வெளிப்பட்டு இருக்கு. ஒரு பெண்ணுடைய உடல் பாகம் வந்து ஒரு இடத்துல காட்டப்படுறதுனால அங்க வந்து அந்த பெண்ணுடைய உடல் வந்து ஒரு விற்பனை பொருளா மாறுகிறது அப்படின்ற அந்த வார்த்தை உண்மையிலே வந்து எனக்கு ரொம்ப ஒரு கண்டிக்கத்தக்க ஒரு வார்த்தையாக தான் நான் பார்த்தேன். இது குறித்து கூட நீங்க முகநூல்ல வந்து எழுதுனதா சொல்லியிருந்தீங்க. அந்த கருத்துக்களை வந்து நீங்க எங்களுக்காக தேங்க்யூ. மிக முக்கியமான ஒரு விஷயத்தை தொட்டிருக்கீங்க. முதல்ல வந்து என்ன சொல்லியிருக்கீங்க, ஒரு பெண்ணுக்கு வந்து ஆடைதான் மரியாதையா அப்படின்னா கிடையாது. ஆண் பெண் இருவருக்கும் ஆடைதான் மரியாதை அப்படின்னு நான் சொல்லுவேன். நாகரிக உலகில ஆடை இல்லாம யாருமே போக முடியாது. சோ ஆண் அணிந்திருக்கிற மாதிரிதான் நம்மளும் அணிந்திருக்கு. ஆனால் நமக்கு மட்டும் ஏன் அதை வந்து ஒரு மரியாதை அடக்குமுறையா வச்சிருக்காங்கன்னா அது அப்படிதான். அது வந்து ஒரு அடக்குமுறைக்கான ஒரு ட்ரிக் தான் அது. நீங்க வந்து ஒரு விஷயத்தை இதை ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். அடக்குமுறை பண்ற எந்த ஒரு விஷயமுமே வந்து பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாம் கொண்டு வர மாட்டாங்க. நம் வாழ்க்கையை மிகவும் நெருக்கமாக தொடக்கூடிய விஷயம் சாப்பிடுறது. இப்போ வந்து மத ரீதியாக அடக்குமுறை செய்யணும்னா முதல்ல என்ன பண்ணுவாங்க, அவங்க இது பீஃப் சாப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க, அதை வச்சு அடக்குமுறை பண்ணுவாங்க. சோ ஏதோ ஒரு விதத்தில் ஒரு இனத்தை வந்து அடக்குமுறை செய்யணும்னா அவர்கள் உண்ணும் உணவு, அவங்க போட்டிருக்கிற உடை, இதுல எல்லாம் கைய வச்சாதான் வந்து வாழ்வாதாரமே வந்து அவங்களுக்கு பயமா இருக்கும் இல்லையா? அதுதான் வந்து காரணம்னு நான் நினைக்கிறேன். சோ அதனால்தான் உடைகளை மத்தபடி வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு பெரிய ரூல் லாஜிக்கே கிடையாது. சேலையில வந்து எல்லா சேலைய கூட வந்து உடல்ல பல பாகங்கள் தெரியற மாதிரி போட்டுக்க முடியும். ஆனா பேண்ட் ஷர்ட் வந்து எல்லாம் மூடி போட்டுக்க முடியும். இன்னொரு விஷயம், பெண் அணிந்திருக்கும் உடைதான் வந்து வன்முறைக்கு காரணம்னு சொன்னா சின்ன குழந்தை கூட சிரிச்சிரும். ஏன்னா சின்ன குழந்தைகள் கூட இங்கே பாலியல் வன்முறைக்கு ஆளாகின்றன. பர்தா போட்ட பெண்களும் பாலியல் வன்முறைக்கு ஆளாகிறார்கள். 60 வயது முதியவளும் வன்முறைக்கு ஆளாகிறார்கள். அதனால பெண்களுடைய உடையை வந்து அவங்களுக்கு எதிராக திருப்புறதுன்னா இதுதான் வந்து ஆணாதிக்கத்தின் குயுக்தின்னு நம்ம புரிஞ்சுக்கணும்.
அப்புறம் இன்னொரு விஷயம், பாலியல் வன்முறைங்கிறது எப்பவுமே இச்சையால் தூண்டப்பட்டது கிடையாது. ஒரு பெண்ணை வந்து ரொம்ப அவளை ரசிச்சு காதல் உணர்வோடு பார்க்கும் எவனும் போய் பாலியல் வன்முறை செய்ய மாட்டான். பாலியல் வன்முறை என்பது மிகவும் மோசமான ஒரு ஒரு அது எப்படின்னு சொல்ற, ஒரு ஆணின் வந்து ஆணாதிக்கத்தின் உச்சம். மிகவும் ஒரு ஒரு ரேபிஸ்டோடைய மைண்ட் செட் அப்படிங்கிறது வந்து அதுல ஒரு பெண்ணை வந்து அழகா பார்க்கக்கூடியதோ அதெல்லாம் கிடையவே கிடையாது. அது இட் இஸ் ஒன்லி அபவுட் பவர். என்னால வந்து இத சமூகம் வந்து எனக்கு இந்த உரிமையை கொடுத்திருக்கு, நீ தான் அஞ்சி நடக்கணும், என்னால் வந்து உன்னை என்ன வேணா செய்ய முடியும் அப்படிங்கிறது வந்து ஒரு நான் சொன்ன மாதிரி அது ஒரு ஜெனரேஷன்ஸ் அடக்குமுறை, அப்ரெசிவ் பிஹேவியர் தான். ரேப்புக்கு எதிராக வந்து பெண்கள் போராட வேண்டியது அவர்கள் ஆடை குறித்து கவனம் கொள்வது அல்ல, துணிவை வளர்த்து கொள்வது, புறவெளிகளையும் தனக்கானதாக ஆக்கிக் கொள்வது, துணிச்சலாக நடந்து கொள்வது. ஒரு சமூகம், ஒரு பெண்கள் சமூகமாக ஆண்கள் எப்படி வந்து அவங்களுக்குள்ள ஒரு எப்படி ஒரு ஒரு சாலிடாரிட்டி இருக்கோ இயல்பாகவே, அந்த மாதிரி ஒரு சாலிடாரிட்டியை உருவாக்கி கொள்வதன் மூலமாக தான் எங்கே ஒரு பெண்ணுக்கு வந்து அநீதி நடந்தாலும் 100 பெண்கள் போய் தட்டி கேட்போம் அப்படின்ற ஒரு நிலைமை இருந்ததுன்னா வந்து பெண்களுக்கு எதிரான எந்த ஒரு வன்முறைகளும் இல்ல பெண்களுக்கு எதிரான எந்த ஒரு அடக்குமுறையும் குறையும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்காக தான் இந்த உரையாடல்களை நம்ம பண்றோம். அடுத்தது நீங்க சொன்னீங்க, அந்த நம்ம பேர் குறிப்பிட வேண்டாம், நிறைய பேர் அப்படி சொல்றாங்க, இது வந்து எனக்கான மரியாதை அப்படி இப்படின்னு. இதெல்லாம் வந்து வார்த்தை ஜாலங்கள் மூலமாக நிறைய பேசுவாங்க. அண்ட் ஏற்கனவே இது வந்து ரொம்ப சென்சிட்டிவான சப்ஜெக்ட். இன்னும் குடும்பங்களிலுமே சரி, பெண் பாதுகாப்புக்கு டைரக்ட்லி லிங்க்டா இன்னும் நம்பப்படுவதால் அதை வந்து ரொம்ப ஈஸியா மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடியது இருக்கு. ஆனா அதுதான் வந்து ரொம்ப மிகவும் மோசமான விஷயம். எதுவுமே வந்து ஒரு பெண்ணுடைய தேர்வா இருக்கணும். அது முதல்லயே சொன்ன மாதிரி என்னுடைய தேர்வு அப்படின்னு இருக்கும்போது அதை அடுத்தவங்க மதிப்பாங்க. ஆனா அந்த ஒரு போக்கே இங்க கிடையாது. ஒரு பர்தாவும் கூட ஒரு பெண் வந்து பர்தா அணிவதை எதிர்த்து வந்து மதவாதிகள் போராடிய போது பர்தா அணிவது உரிமை அப்படின்னு சொல்லிட்டு முற்போக்காளர்கள் வந்து அதுக்காக போராடணும். ஆனா பர்தா போட்டுதான் ஆகணும், இல்ல வந்து எதுவுமே போட்டுதான் ஆகணும்னு விதிக்கும் போது அதுக்கு எதிராகவும் நாம் போராட வேண்டியது இருக்கிறது. சோ எந்த ஒரு ஒரு பெண் உபயோகப்படுத்தும் ஒரு விஷயம், பெண்ணுடைய உடல் அவளது தேர்வு. இப்ப உடை வரைக்கும் கூட போக வேண்டாம், கருத்தடை செய்ய எத்தனை பெண்களுக்கு உரிமை இருக்கிறது? உலகத்துல பல வளர்ந்த நாடுகளிலும் கூட இன்னும் அபார்ஷன் லாஸ் வந்து எனேபிள் ஆகல. சோ அப்படி பார்க்கும்போது பெண்ணுடைய உடை என்றது வந்து உடை வந்து பிரச்சனை கிடையாது, உடை வந்து அவளுக்குதான் பிரச்சனையா இருக்கு. பெண்ணோட உடையினால வந்து அவளுடைய பாதுகாப்புக்கோ இல்ல வேறு மற்ற பெண்களுக்கான பாதுகாப்பையோ வந்து அவள் எந்த விதத்திலையும் ஊறு செய்யவில்லை. ஒண்ணு. இன்னொன்னு, அப்ப வந்து பெண்கள் வந்து தங்கள் உடலை காட்டுவது போல் அணிவது அப்படின்னா அதை ஆரம்பிச்சு வச்சது யாரு? அதை வந்து ஒரு ட்ரெண்டா ஆக்கினது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நுகர்வு கலாச்சாரம். இதுக்கு நம்ம திருப்பியும் இந்த பக்கம் போக வேண்டியிருக்கு. முதலாளித்துவத்தையும் ஏகாதிபத்தியத்தையும் பத்தி பேசாம நம்ம பேசவே முடியாது. ஏன்னா பெண்ணையும் வந்து ஒரு வணிக பொருளா ஆக்குனதே வந்து இந்த என்ன சொல்றது, பாப்புலர் கல்ச்சர் அப்படின்னு சொல்ற விஷயம்தான். இப்ப சினிமாக்கள் அதுதான் சொல்றேன், பெண் வந்து இப்படிதான் அணியணும்னு வீட்டுல சொல்ற எவ்வளவு ஒரு டபுள் ஸ்டாண்டர்ட்ஸ். வீட்லயும் குடும்பங்கள்லயும் பொது இடங்கள்லயும் பெண்கள் வந்து இப்படிதான் அணிந்து கொண்டு போக வேண்டும் என்று பயங்கரமான கலாச்சார காவலர்களா பேசும் கலாச்சார காவலர்கள் சினிமால வந்து எப்படி வந்து பெண்கள் இருக்கணும்னு விரும்புறாங்க. இதை இப்ப படம் எடுக்கிற நம்ம பல பேட்டிகள்ல எல்லாம் கேட்டிருப்போம், வந்து ஏன் இப்படி ட்ரெஸ் பண்றீங்கன்னா அதுதான் வந்து இயக்குனர் விரும்புறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ ஒரு வணிக பொருளாக பார்க்கக்கூடிய ஒரு எவ்வளவு பெரிய ஒரு சீரழிவு இந்த சினிமால நடந்திருக்கு. சோ அதுதான் வந்து சினிமால அந்த மாதிரி காட்டுறாங்க. ஆனா ஏன் அதே ட்ரெஸ்ஸை ஏன் பெண் தெருவுல போட்டுட்டு போறது வந்து எதிர்க்கப்படுதுன்னா ரொம்ப சிம்பிள். அது வந்து அவளுடைய தேர்வு. எனக்கு பிடிச்சிருக்குன்னு ஒரு பொண்ணு பண்ணக்கூடாது. அது வந்து அப்படி அந்த பெண் உடை அணிவதனால் எவனோ ஒருத்தன் காசு சம்பாதிக்க வேண்டும், எவனோ ஒருத்தன் பார்த்து மகிழ வேண்டும். அவள் ஒரு வணிக பொருளாக இருக்கும்போது அது சரியா இருக்கு. ஆனா என் தேர்வு என்று சொல்லும் போது இந்த என்ன சொல்றது, ஒரு ரியலான பெண், ஒரு யதார்த்தத்தில் ஒரு பெண் அதே உடையை அணிந்து தெருவில் போகும்போது ஒரு ஆண் காரி துப்புவதற்கு காரணம் அதுதான். அவன் எந்த விதத்திலும் அதனால் பலன் அடையவில்லை என்பதுதான். இது இவ்வளவு சிம்பிளா நம்ம புரிஞ்சுக்க முடியும். அதனால்தான் இப்போ ரீல்ஸ் எல்லாம் பொண்ணுங்க போடும்போது கேவலமா கமெண்ட் வருது, குதிச்சு 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 கமெண்ட் போடுறாங்க. நான் கூட பாப்பேன், ஏன்டா நீங்களாம் அவ்வளவு நல்லவங்களானா? கிடையாது, அது அவள் தேர்வு.
அவன் அந்த இடத்தில் தன் மனைவியை தன் சகோதரியை வைத்து பொருத்தி பார்க்கிறான். ஆனா சினிமால இருக்கிற பொண்ணு அவன் வந்து அனுபவிக்கக்கூடிய போக பொருள். அதனால்தான் சினிமா நடிகைகளுக்கு திருமணம் ஆகிறதும் கஷ்டமா இருக்கு. அவங்க திருமணத்துக்கு அப்புறம் நடிக்கிறது கிடையாது. சோ இதன் மூலமாக நம்ம இந்த சமூகத்தின் உளவியலை புரிந்து கொள்ள முடியும். ஒரு பெண்ணை எப்படி பார்க்கிறது இந்த உலகம் என்று புரிந்து கொள்ள முடியும். அவள் ஒண்ணு ப்ரொடெக்ட் பண்ண வேண்டியவள், பாதுகாக்கப்பட வேண்டியவள், அல்லது நுகர வேண்டியவள். இப்படிதான் பாக்குறது. அவளுக்குன்னு ஒரு லைஃப் இருக்கு, அவளுக்குன்னு ஒரு அறிவு இருக்கு, அவளுக்குன்னு வந்து தன் உரிமைகள் இருக்கு அப்படிங்கறதெல்லாம் வந்து இந்த சமூகம் புரிஞ்சுக்கவே இல்லை. புரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் நிறைய 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 உரையாடல்களும் காலமும் தேவைப்படுது அப்படிங்கிறதுதான் வந்து வேதனையான உண்மை. பதில் சொல்லிட்டேனா? சொல்லிட்டீங்க. சரியான பதில் தான். அதாவது நம்ம வந்து எவ்வளவோ நம்ம தொடர்ந்து போராட்டங்கள் செய்யறோம், பெண்ணியம் சார்ந்து எவ்வளவோ பேசுறோம். ஒருத்தருடைய மனதில் ஏற்படாத அந்த மாற்றங்கள் வந்து நிச்சயமாக இந்த சமுதாயத்துல வந்து நிகழாத வரை பெண்களுக்கான அந்த உரிமை என்பது என்னைக்குமே ஒரு தடைப்பட்டு கொண்டேதான் இருக்கும் அப்படின்ற ஒரு காலகட்டத்துலதான் நம்ம இருக்கோம். என்னதான் முயற்சி செய்தாலும் சரி, அந்த ஆண்களுடைய மனப்பக்குவம் அப்படின்றத மாறாத வரை இங்க எதுவுமே நிகழ போறதில்ல. இப்ப உங்களுடைய 2 நூல்கள், அந்த நூல்களை வந்து இப்ப குத்தமா சொல்லல, குணமா சொல்றோம். பிறகு வந்து ஆண்கள் நலம், இந்த நூல்கள்ல வந்து ரொம்ப வித்தியாசமான பார்வைகளாக தான் நான் பார்த்தேன். அதாவது ஒரு சில இடங்கள்ல வந்து பெண்களுடைய மனநிலையை, அவர்களுடைய உணர்வுகளை, போராட்டங்களை வந்து ஆணோட பார்வையில இருந்து கொடுத்திருக்கீங்க. இத வந்து இன்றைய இந்த ஆணாதிக்க சமுதாயம் ஏற்றுக்கொண்டார்களா? அந்த நூல்களுக்கு வந்து அவர்களுடைய வரவேற்பு உங்களுக்கு எப்படி இருந்தது? இது 2 நூல சொன்னீங்க. குத்தமா சொல்லல அப்படியான நூல் இல்ல. குத்தமா சொல்லல வந்து சிறு சிறு கட்டுரைகளா இந்து தமிழ் திசையில் வெளிவந்த கட்டுரைகள், பல்வேறு விஷயங்களை பத்தி. ஆண்கள் நலம் தான் வந்து அப்படி ஒரு, எப்படி சொல்றது, ஒரு பரிச்சார்த்த முயற்சி அப்படின்னு சொல்லலாம். ஆண்கள் உலகையும் பெண்கள் உலகையும் அப்படியே மாத்தி போட்டு, இது வந்து புது முயற்சி கிடையாது. அதிலே சொல்லியிருப்பேன். சுல்தானாவின் கனவு அப்படின்னு சொல்லி ஒரு நாவல் ரொம்ப முன்னாடியே வந்திருக்கு. 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்திலேயே. இது வந்து ஆனா இன்றைய காலகட்டத்துக்கு ஏத்த மாதிரி மாத்திருந்தேன். என்னன்னா, ஒரு குடும்பத்துல ஆணையும் பெண்ணையும் மாத்துறதுன்னா ட்ரெஸ் எல்லாம் மாத்துறது கிடையாது. பட் ஆணை வந்து சமூகம் எப்படி பாக்குது அதே மாதிரி பெண்ணை பார்க்கும். பெண்ணை வந்து எப்படி பாக்குது அந்த மாதிரி ஆண் பார்க்கும். ஆணுமே தன்னை இப்போது ஒரு பெண் தன்னை எப்படி பார்த்து கொள்கிறாள் அதே மாதிரியான ஒரு உளவியலோடு பார்த்து கொள்வோம். சே ஃபார் எக்ஸாம்பிள், பெண்கள் எல்லாம் வந்து கல்யாணமான பின் ஆண் தான் வந்து பெண் வீட்டுக்கு போவான். மாமனார் மாமியாருடன் அவன் தான் வாழ்வான். இந்த ஒரு விஷயம், இந்த பேட்ரி லொக்காலிட்டிங்கிறத வந்து நம்ம எவ்வளவு நார்மலைஸ் பண்ணி வச்சிருக்கோம். நம்ம குடும்ப அமைப்புன்னு சொல்றோம். அந்த குடும்ப அமைப்பை ஆணாதிக்க அமைப்புன்னு சொல்றோம். ஆனா ரொம்ப எளிமையான விஷயம் என்ன அப்படின்னா, ஒரே ஒரு விஷயத்துல உடைச்சிட முடியும். பெண்கள் திருமணமான பிறகு, ஆணுக்கும் பெண்ணுக்கும் திருமணம் நடக்கும்போது இருவரும் சேர்ந்து ஒரு வாழ்க்கையை தனித்துவமாக தொடங்க வேண்டும். ஆனா இங்க அப்படி நடக்கிறது இல்ல. பெண்ணை வந்து ஆண் வீட்டுக்கு அடிமையாகத்தான் அனுப்பி வைக்கும். என்ன இருந்தாலும் இன்னொரு வீட்டுக்கு வாழ போற அப்படின்னு சொல்லும் போதே அங்க பாலின சமத்துவம் முடிஞ்சு போயிடுது. இதை நாம் உணர்வதே இல்லை. இதுக்கு வந்து ஒரு எளிமையான ஒரு விஷயத்த ஒண்ணு தூக்கிட்டு வருவாங்க. அப்ப கடைசி காலத்துல வந்து பெற்றவர்களை யார் பாத்துக்கிறதுனா, அப்ப ஆண் குழந்தைகளை பெறாதவர்களுக்கு அவர்களுக்கு வந்து வயோதிக காலத்துல கேர் வேண்டாமா? இந்த கேள்வி எல்லாம் நம்ம கேட்டதே கிடையாது. இதெல்லாம் வந்து அது தலையெழுத்து அப்படின்னு சொல்லும்போது, அப்ப ஒரு ஆண் குழந்தை என்பவன் வந்து ஒரு குடும்பத்திலேயே வந்து அந்த அந்தஸ்தை நம்ம கொடுத்துடுறோம், என்னதான் இருந்தாலும் சமத்துவம் அப்படின்னு சொல்லும் போது. சோ இதெல்லாம் மாற்றணும் அப்படின்ற ஒரு முயற்சி தான் அது. சோ அதுல வந்து பெண் வந்து மிகவும் சுதந்திரமாக இருப்பாள், கணவன் எல்லாம் சமைச்சு போடுவான். அந்த மாதிரி இதை வந்து ஆணுக்கு உணர்த்தணும். ரொம்ப பேசிக்கா டேக்கன் ஃபார் கிராண்டடா உணரவே இல்லாத விஷயங்களை மாத்தி போட்ட போது இதுக்கு வந்து ஓரளவு வரவேற்பு இருந்தது. முதல்ல சிரிக்கிற மாதிரி நகைச்சுவையா தான் எழுதியிருந்தேன். ஆனா அது நகைச்சுவை கிடையாது. சிரிக்கும் போதே எங்களுக்கு கஷ்டமா இருக்குன்னு சொல்லி ஆண்கள் தான் அதை அதிகமாக படித்த இருக்காரு. எனக்கு வந்து ரிவ்யூஸ் எல்லாம் அவங்க கிட்டே தான் வந்து ரொம்ப ரொம்ப இயல்பாக நாங்கள் கடந்து போன விஷயத்தெல்லாம் வந்து சுருக்குன்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு அப்படின்னு. சே ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு தொழிலதிபர் பேட்டி எடுப்பாங்க. சுமந்த்ன்ற தொழிலதிபரும் அவருடைய தொழிலை பத்தி கேட்கவே மாட்டாங்க. நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்களே, உங்க குடும்ப வாழ்க்கையை எப்ப நீங்க பண்ண போறீங்க, ஒரு பெண்கள் அதிகமா இருக்கிற துறையில ஒரு ஆணா எப்படி ஜெயிச்சீங்க, இதுக்கு வந்து உங்களுக்கு எந்த பெண் உதவினாங்க, நிச்சயமாக அவன் பின்னாடி ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு பெண் தொழிலதிபர் இருந்துதான் வந்து கை தூக்கி விட்டுருக்கணும், இல்லைன்னா அவன் வந்திருக்கவே முடியாதுங்கிற மாதிரி பேட்டியாளர் கேட்கிற கேள்வியில வந்து அவன் மனம் குமைந்து போவான்.
இதுதான் காலங்காலமா பெண்களுக்கு வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கோம் நம்ம. சோ இத வந்து சுட்டி காட்டினேன். இதுல வந்து சில குறையும் சொன்னாங்க. சிலது வந்து நீங்க நேரடியாவே எழுதியிருக்கலாம். ரொம்ப மாத்தி மாத்தி எழுதுனதுனால யோசிக்க கூட முடியல. அதாவது ஆண்களை அந்த நிலையில் வைத்து பொருத்தி பார்க்கவே முடியவில்லை. சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒரு வயதான ஒரு பெண் அவ கணவன் இறந்ததுக்கு பிறகு ரொம்ப ஒரு சின்ன வயசுல ஒரு ஆணை கல்யாணம் பண்ணிக்குவாங்க. அதை வந்து எழுதியிருப்பேன். அதை வந்து எனக்கே எழுதும்போது குழப்பம் வந்தது. ஏன்னா அந்த மாதிரியான ஒரு ஆயிரக்கணக்கான இன்ஸ்டன்ஸ் ஆண்களுக்கு நம்ம சந்திச்சிருப்போம். மனைவி இறந்தவுடன் ஒரு சின்ன பெண்ணை வந்து ஆண் கல்யாணம் பண்ணிக்கிறது. ஆனா ரிவர்ஸ்ல வந்து நம்ம பார்த்ததே கிடையாது. சோ இத மாதிரி சில இடங்கள் வந்து குழப்பம் ஏற்படுத்தியதாக சொன்னாலும் அப்படி குழப்பம் வர்றதே வந்து பிரச்சனை இல்லையா? நம்மளால இமேஜின் கூட பண்ண முடியலங்கிறது. சோ அந்த விதத்துல அது ஒரு பரிச்சார்த்தமான முயற்சி. அது ஓரளவு வெற்றி அடைந்திருக்குது. சரி, கேள்விக்கு பதில் சொன்னேனா கரெக்டா? சரியா சொல்லலைன்னா சரியான பதில். தோழர் காயத்ரி, உங்களிடம் கேள்விகள் இருக்கா? இருக்குக்கா. பெண்களுக்கே அவர்கள் அடிமையாக இருப்பது சில நேரங்களில் தெரிவது கிடையாது. ஆனா தீபா அக்காவோடைய புக்கு படிச்சதுக்கு அப்புறம் ஆமா நம்மளும் இப்படிலாம் இருந்திருக்கோமே அப்படின்ற எண்ணம் எனக்கு நிறையவே வந்திருக்கு. இப்ப வரைக்கும் சுற்றுச்சூழல்ல இருக்கிற பெண்களை பாக்குறேன். எவ்வளவு பேர் வந்து நாங்க அடிமையா இருக்கோன்றதே அவங்களுக்கே தெரியுது. சில பேர் தெரியாமலும் இருக்காங்க, தெரிஞ்சும் இருக்காங்க. பெண்கள் அடிமையாவது குறித்து புரிதல் பெண்களிடமே வர என்ன செய்ய வேண்டும்? செம்ம கேள்வி. நானும் அப்படிதாங்க இருந்தேன். எனக்கும் வந்து எனக்குமே வந்து ஐயோ நம்ம இவ்வளவு தூரம் அடிமையா இருக்கோம், இவ்வளோ பெண் வெறுப்பு கருத்துக்கள் எல்லாம் உள்ள வச்சுட்டு இருக்கோன்றது வந்து திடீர்னு ஒரு நாள்லாம் தெரிஞ்சிடல, படிச்சுதான் தெரிஞ்சது. அப்படி பார்த்தா நான் படித்த நூலாசிரியர்களை நான் நன்றியுடன் நினைத்து பார்த்து சொல்ல வேண்டியது என் கடமை. முதலாவதாக அம்பை. வீட்டின் மூலையில் ஒரு சமையலறை அப்படிங்கிற சிறுகதை தொகுப்பு வந்து ஒரு பெரு வெடிப்பு தான் உள்ள நிகழ்த்துச்சு. இது வரைக்கும் படிக்காதவர்கள் கண்டிப்பாக படிக்க வேண்டும். அடுத்தது ஆசான் தமிழ்ச்செல்வன் அவர்களின் எழுத்துக்கள். அதுதான் வந்து எவ்வளவு தூரம் அடிமைத்தனத்துல இருக்கிறோம், எதெல்லாம் வந்து நம்மளுடைய குற்றமாக நாம் நினைத்து கொண்டிருப்பது நம்மளுடைய குற்றம் கிடையாது, அது வந்து இந்த ஆணாதிக்க சமூகத்தின் குற்றம் அப்படிங்கிறதும் அது அது வந்து குறித்த அது ஏற்படுத்தி வைத்திருக்கிற மதிப்பீடுகளை தான் நாம் காலம் காலமாக சுமந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் அப்படிங்கிறதும் வந்து இவங்க எழுத்துக்கள் மூலமா தான் தெரிஞ்சது. அதுக்கப்புறம் தொடர்ந்து என்ன சொல்றது, அந்த ஒரு ஒரு புரிதல் ஏற்பட்ட பிறகு நம்மளால திரும்பி போகவே முடியாது. நமக்கு தெரிஞ்சதை வந்து நிச்சயமா மத்தவங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு தோணும். வாழ்க்கையை அந்த கண்ணோட்டத்தில் பார்க்க தோன்றும். சோ அப்படியாக வந்து கொண்டே இன்னும் அதுல முழுசாலாம் இல்ல, அது அப்படியே வந்து கொண்டிருப்பதுதான் பாலின சமத்துவ குறித்தான எனது தேடலும் உரையாடல்களும். அப்படி படிச்ச இன்னொரு சில சில புக்ஸ்களை நான் சொல்ல விரும்புறேன். தமிழ்ச்செல்வன் தோழருடைய எசப்பாட்டு அப்படிங்கிறதும் மிக முக்கியமான நூல். அந்த நூல்ல இருந்து ஒரு விஷயத்த குறிப்பிடுறேன். நீங்க சொன்னீங்க இல்லையா, ஆண்களுடைய மனதை மாற்ற வேண்டும். அப்ப என்னதான் இருந்தாலும் ஆண்கள் வந்து பெண்கள் இப்படிதானே பார்க்க வேண்டியிருக்கு, ஆணும் பெண்ணும் இப்படி இருந்தா தானே ஒரு என்ன சொல்றது, ஒரு 2 பேருக்கு ஒரு இணக்கம் ஏற்படும், ஒரு அப்படியெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. என்னதான் இருந்தாலும் ஆண் வந்து இப்படிதான், ஆண் வந்து பெண்ணை வந்து ஒரு போக பொருளா தான் பார்ப்பான், நீங்க அப்படிலாம் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து தீர்மானமாக வாதிடும் போது அதுக்கு நம்ம சரியான பதில் கிடைக்காது. அப்ப அதுல வந்து அவர் ஒரு சாப்டர் எழுதியிருப்பாரு, ஆண்களின் கண்களை பழக்க வேண்டும். எல்லாமே பழகிறது தான். இப்போ வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா, இப்போதான் நம்ம ரவிக்கை எல்லாம் போடுறோம், ஆனா ஆதி காலத்தில் நம்மளுடைய முன்னோர்கள் பெண்கள்லாம் ரவிக்கை இல்லாமல் தான் உலா வந்திருக்கிறார்கள். அவர்களை அதற்காக யாரும் எப்போதும் இச்சையோடு பார்த்து பாலியல் வன்முறை செய்து கொண்டிருந்ததாக வரலாறு இல்லை. சோ அதனால ஆண்களின் கண்களை நம்ம தான் பழக்கி இருக்கோம். சோ இதுக்கு வந்து என்ன ஒரு என்ன எக்ஸாம்பிள் சொல்லுவார் அப்படின்னா, கொரியா, சைனா அந்த மாதிரி நாடுகள் எல்லாம் பெண்கள் வந்து குட்டி 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 ஷார்ட்ஸ் தான் போடுறாங்க. அங்க அவங்க சாதாரணமா போட்டுட்டு இருக்காங்க. வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லயும் நீங்க பார்க்க முடியும், சன்பாத் எடுக்கிறாங்க பெண்கள். அவர்களை எல்லாம் வந்து ஆண்கள் என்ன அங்கேயும் வந்து வன்முறை இல்லைன்னுலாம் சொல்ல மாட்டேன், ஆனா வந்து இதுதான் காரணம் அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது. சொன்னா உதைப்பாங்க. நான் போடுற ட்ரெஸ் தான், நீ போடுற ட்ரெஸ் தான் காரணம்னு வந்து எந்த பெண்ணையும் வந்து சொல்ல முடியாது. ஏன்னா அங்க இயல்பாக்கப்பட்டிருக்கு, ஆண்களின் கண்கள் பழக்கப்பட்டிருக்கு. இதுல இன்னும் முக்கியமாக மக்கள் சின்னத்தில் புரட்சி நடந்த போது ஆண்கள் பெண்கள் இருவரும் ஒரே மாதிரியான இராணுவ உடைகளை அணிய தொடங்கினார். ரொம்ப காலமாக அதே மாதிரியான உடைகளை அணிய ஆரம்பித்த பிறகு பெண்ணை வந்து ஒரு தோற்றம் மூலமாக மட்டும் வித்தியாசமாக பார்க்கும் பழக்கம் ஒழிந்த பிறகு அவள் உடை மீது
ஆண்களும் சரி, பெண்களும் சரி, சமூகமும் சரி கவனம் வைப்பது அறவே ஒழிந்து போயிடுச்சு. அதுதான் முக்கியமான காரணம். ஸோ அதனாலதான் நான் வந்து இங்க யூனிசெக்ஸ் ட்ரெஸ் வந்து போடணும் அப்படின்னு சொல்லறதுக்கான காரணம். எசப்பாட் ஒரு முக்கியமான புத்தகம். அப்புறம் உலக வரலாற்றில் பெண்கள் அப்படின்னு ரோசலின் மைல்ஸ் எழுதின ஒரு புத்தகம் இருக்கு. ஹூ குக் த லாஸ்ட் சப்பர் அப்படின்னு சொல்லிட்டு அது இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. அது என்னன்னா ஹிஸ்டரி, வரலாறே வந்து முழுக்க முழுக்க ஆண்கள் சொல்லப்பட்ட வரலாறு தான். அதுல பெண்களுக்கு இடமே இருக்கல. ஹூ குக் த லாஸ்ட் சப்பர் அப்படின்னா என்னன்னு அர்த்தம்? லாஸ்ட் சப்பர்ங்கிறது வந்து இயேசுநாதர் அளித்த கடைசி விருந்து இல்லையா? அது வந்து 13 பேர் உட்கார்ந்து சாப்பிடுறாங்க. அதை சமைத்தவர் யார்? அதை சமைத்தது நிச்சயமாக ஒரு பெண்ணாக தான் இருக்கணும். ஏன்னா அதை வந்து ஒரு ஆண் சமைச்சிருந்தா அவங்களுக்கும் ஒரு புனிதர் பட்டம் கொடுத்திருப்பாங்க. இவர்தான் வந்து கடைசி இரவு விருந்தை சமைத்தவர் அப்படின்னு. அது ஒரு பெண்ணா தான் இருக்கணும். அதனால்தான் அவங்களுடைய பேர் எங்கேயுமே பைபிள்ல வரல அப்படின்ற ஒரு குறிப்போட, ஒரு யூகமான குறிப்போட வந்து அவங்க அந்த புத்தகத்தை ஆரம்பிக்கிறாங்க. இப்படி பெண்கள் வரலாறு முழுவதும் எப்படியெல்லாம் இருட்டடிக்கப்பட்டிருக்கிறார்கள், எப்படி பெண் அடிமையானாள், பெண் ஏன் அடிமையானாள் அப்படின்ற பெரியாருடைய புத்தகமும் முக்கியமானது. அதை நிச்சயமாக பரவலாக வாசிக்க வேண்டும். அதை ஏன் பள்ளி பாடங்களில் வைக்க மாட்டேங்கிறோம்னு எனக்கு தெரியல. பெரியாருடைய வாழ்க்கை வரலாறை வைக்கிறோம், பெரியாரின் கருத்துக்களை வைக்கிறது கிடையாது. அம்பேத்கரின் வாழ்க்கை வரலாறை பாடமா வைக்கிறோம், அம்பேத்கரின் சாதி ஒழிப்பு நூலை பாட நூலாக வைப்பது கிடையாது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம செய்யணும். ஸோ பெண் ஏன் அடிமை ஆனாலுடைய ஒரு ஆங்கில வருஷனா ரோசலின் மைல்ஸோட உலக வரலாற்றில் பெண்கள் புத்தகத்தை பார்க்கலாம். ஸோ இந்த புத்தகங்களை எல்லாம் படிக்க தான் வந்து எனக்குமே வந்து ஒரு திறப்பு கிடைக்குது. ஸோ நாம் பெண்களை அதிகம் வாசிக்க செய்ய வேண்டும் அப்படிங்கறத ஒரு கருத்தா சொல்றேன். நல்ல பதிவக்கா. பெண்கள் வாசிப்பதனாலே இது அவங்களுக்கு போய் சேரும். ஏன்னா அவங்களுக்கு வந்து பாதி பேருக்கு இப்ப நீங்க எழுதின புக் வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கே பாதி விஷயங்கள் புரியுது. இது வந்து எல்லாருக்குமே போய் சேர்ந்துச்சுன்னா இதே போல இருக்கிற பெண்மை பத்திய புத்தகங்களையும் நூல்களையும் பெண்கள் படிக்கிறப்பதான் அவங்களுக்கு பெண்ணடிமைத்தனம், பெண்ணையும் பத்திய ஒரு அறிவு வரும், தெளிவு எல்லாமே வரும். எனக்கு இன்னொரு கேள்வி இருக்குக்கா. மரபில் இருக்கும் பெண் பற்றிய படிமங்கள் பற்றி தங்கள் கருத்துக்கள். முன்னீர் வழக்கும் மகுடி இல்லை என தொல்காப்பியம் தொட்டு தற்போது பெண் தனியாக பயணிக்க கூடாது என்பது வரையிலான, அக்காவிற்கு தம்பியை பாதுகாப்பிற்கு அனுப்புவது வரையிலான கருத்துக்களை எவ்வாறு கட்டுப்படுத்துவது? அதுதான் அது தொல்காப்பியத்துல அப்படி சொல்லியிருக்காங்க, கடல் பிரயாணம் பெண்களை அழைத்து கொண்டு போகக்கூடாது அப்படின்னு. இந்த கேள்விகளுக்கான விடையெல்லாம் வந்து பெண் ஏன் அடிமையானால் உலக வரலாற்றில் பெண்கள்ல இருக்கு. ஆதி காலத்திலேயே வந்து பெண் அடிமைப்படுத்தப்படல. வேட்டை சமூகத்தில் ஆதி காலத்தில் பெண் தான் வந்து ஆதிக்க இனமாக இருந்தாள் அப்படிங்கிறதுக்கெல்லாம் வந்து நமக்கு தரவுகள் இருக்கு. பல கடவுள் எல்லா உலகத்தில் பல பழங்குடி இனங்களில் பார்க்கும்போது ஆதி கடவுள்கள் வந்து பெண்களா தான் இருப்பாங்க. இனானா அப்படிலாம் பல கடவுள் இருக்கு. இங்கேயுமே காளி, பெண் கடவுளர்கள் வந்து அதிகமா இருந்ததுக்கு காரணம் வந்து அப்போ பெண் தான் ஆதிக்க சக்தியா இருந்ததுதான். சோ அதனால வந்து இது இடையில ஏற்பட்டதுதான். எப்போ வந்து ஆண் அதற்கு தன்னுடைய விந்து தான் உயிர் உருவாகுவதற்கு காரணம். அதற்கு முன்னாடி உதிரம் சிந்தும் உயிரை தருவிக்கும் பெண் உடல் தான் வந்து வழிபடுற தகுந்த மாதிரி இருந்துச்சு. அவன் அஞ்சி நான் பெண் உடலை பார்த்து, பெண் தான் வந்து குடும்பத்தின் தலைவியாக இருந்தால் மேட்ரிலினியர் சொசைட்டி தான் இருந்துச்சுன்னு எல்லா இடத்துலயுமே உங்களுக்கு தெரியும். ஸோ அதுக்கப்புறம் வந்து அங்கங்கே அந்த ஒரு ஒரு காலகட்டத்தில் வந்து ஆண்கள் தாங்கள் தான் வந்து உயிர் வரத்துக்கு தாங்களும் ஒரு காரணம் என்று புரிந்து கொள்ளும் போது, தனிச்சொத்து உருவாகும் போது பெண்ணையும் வந்து தன்னுடைய உடைமையாக கருத ஆரம்பித்தான். இதுல முக்கியமான இன்னொரு நூலை விட்டுட்டேன். பெண் அன்றும் இன்றும் என்று நர்மதா தேவி எழுதிய நூலை படிக்கும் போது இதனுடைய என்ன சொல்றது, இது ரொம்பவும் தெளிவாக நம்மளால் புரிந்து கொள்ள முடியும். இதுல என்னென்ன சமூக கூறு இருக்கு, எவ்வளவு பொருளாதார கூறு இருக்கு, முதலாளித்துவம் ஏகாதிபத்தியமும் எவ்வளவு தூரம் பெண் அடிமைத்தனத்துக்கு வித்திட்டு இருக்கிறது அப்படிங்கறதெல்லாம் வந்து ரொம்ப அழகா அனலைஸ் பண்ண புக் அது. ஸோ அதையும் நீங்க படிக்கணும்னு நினைக்கிறேன். நீங்க கேட்ட கேள்வி வந்து மரபு ரீதியா எப்படி உடைக்கிறதுன்னா, அதுதான் மரபு ரீதியானா இன்னும் குடும்பங்கள் வந்து இந்த சாதி மத மரபிலிருந்து விடுபடும் வரை முழு விடுதலை கிடைக்காது அப்படின்னு தான் ஈஸியா சொல்ல வேண்டியிருக்கு. ஆனா அதை நீங்க யோசிச்சு பார்த்தா உங்களுக்கே புரியும். எதை தான் விட்டுட்டாலும் இன்னும் கலாச்சார காவலர்களா ஆண்கள் இருக்காங்களே ஒழிய கலாச்சாரத்தை இன்னும் பெண்கள் தானே தூக்கி பிடிச்சிட்டு இருக்காங்க. அன்னைக்கு யாரோ ஒரு சின்ன ஒரு ரீல் பார்த்தேன். ஒரு குழந்தை கேக்குது, ஏமா பெண்கள் மட்டும் நீல முடி வச்சிருக்காங்க, ஏன் பெண்கள் மட்டும் பூ வைக்கணும், பசங்க வச்சுக்க கூடாது அப்படின்னா முடி வாசமா இருக்கணும்ல. அப்புறம் அந்த குழந்தை கேக்குது,
பசங்க முடி நார்னா பரவாயில்லையா? இந்த மாதிரி சிம்பிள் கொஸ்டின்ஸ் கூட நம்ம கேட்கறது கிடையாது. மரபு மரபு ட்ரெடிஷன் நம்ம வந்து கேள்வியே கேட்காம நாம ஏத்துக்கிட்டு இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் நம்மளை அடிமைப்படுத்துது அப்படின்னு இதுல இருந்து புரிஞ்சுக்க முடியும். சாரி கூட இப்ப யோசிச்சு பாருங்களேன், ஜப்பான்ல கூட ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் வந்து கிமோனோ. இதை நான் எல்லா இடத்துலயும் சொல்லுவேன். கிமோனோ வந்து அவங்கதான் இப்போ வந்து ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒரு பாரம்பரிய விழாக்களில் மட்டும்தான் அணிகிறார்கள். மற்றபடி ஜப்பானிய பெண்கள் வந்து அவங்களுக்கு வசதியான உடைகளை தான் அணிந்து செல்கிறார்கள். ஆனா இங்க நம்ம மட்டும் ஆண்கள் வேட்டி சட்டையே போடுறது கிடையாது. வேட்டி சட்டையோ எதுவுமே போடுறது கிடையாது. அவங்க பேண்ட் ஷர்ட் தான் போடுறாங்க. ஆனா நம்ம மட்டும் தான் புடவையை சுத்திட்டு இருக்கோம் இன்னும். அது அழகா இருக்கு அப்படிங்கிற காரணத்துக்காகவும் கலாச்சாரத்தை காப்பாற்றணுங்கிறதுக்கு, அழகா இருக்குன்னு நினைச்சாலும் கலாச்சாரத்தை காப்பாற்றணும், அதனால அது அழகா இருக்கு அப்படின்னு கூட பாத்துக்கலாம். நம்ம எல்லா ட்ரெஸ்லயும் நம்ம என்ன ட்ரெஸ் போட்டாலும் அழகாதான் இருப்போம். ஆனா புடவையில தான் நீ அழகா இருக்க அப்படின்னு சொல்றதுல வந்து மிகப்பெரிய அரசியல் இருக்கு. சோ அதுதான் காரணம். கண்டிப்பாக அக்கா. கண்டிப்பா புடவையில் தான் பெண்கள் இருக்கணும் அப்படின்ற ஒரு கட்டாயமும் இருக்குது. இப்போ இருக்கிற இந்த ஜெனரேஷன் பெண்கள் மாடர்ன் அப்படின்ற பேர்ல வந்து அவங்களுக்கு நமக்கும் இருக்குங்க, சுதந்திரம் எல்லாருக்குமே எவ்வளோ, இருக்கு. ஆமா அவங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அதை போட்டுக்கிறாங்க. ஆமா. இன்னொரு கேள்வி என்னன்னா, பெண் பற்றிய சித்தரிப்புகளை கையாள்வது எப்படி? பெண் பற்றிய சித்தரிப்புகள்னா கரெக்டா எதுல ஸ்பெசிபிக்கா எதுல? எப்பயுமே பெண்கள் பற்றி வந்துட்டு ஒரு சித்தரிப்புகள் இருக்கதான் செய்யுது. ஒரு பெண்ணா இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, புக்ல எழுதிருந்தீங்க நயன்தாரா அவங்க வந்து அவங்க முன்னாள் ஒரு பாஸ்ட் இருந்துச்சு, அதுக்கு மீறி இப்ப வந்து ஒரு திருமணம் செஞ்சிருக்காங்க. அவங்களுக்கு வந்து அவங்கள எதிர்க்கக்கூடிய வகையிலான சித்தரிப்புகள் செய்திகள் வலைதளத்திலேயோ எவ்வளவோ பரப்பிட்டு இருக்காங்க. ஆமா. அதை வந்து கையாள்வது எப்படி, அதை தடுப்பது எப்படின்றதுதான்க்கா. அதை வந்து ஓகே. இப்ப தடுக்க முடியுமான்றது கேள்விதான். ஆனா அதை கையாளணும்ல. ஆமா, நிச்சயமா. இத வந்து நீங்க தனிப்பட்ட முறையில் பெண்களா? அது நயன்தாரா போன்றவர்கள் ரொம்ப சிறப்பாவே கையாளுறாங்கன்னு தான் எனக்கு தோணும். பெண்கள் முதல்ல வந்து ஆஹ் நான் சொன்ன மாதிரி வாசிப்பின் மூலமாக அறிவு தன்னுடைய அறிவை வந்து அதிகப்படுத்திக் கொள்வதன் மூலமாக தான் எந்த காரணத்துல நீங்க முதல்ல அழகா சொன்னீங்க, தாங்கள் அடிமையா இருக்கோம் அப்படிங்கறதே அவங்களுக்கு தெரியல அப்படின்னு. சோ இந்த கான்சியஸ்னஸ் வரும்போதே தன்னால துணிச்சல் வரும். தன்னால வந்து நீ எதையும் சொல்லி என்னை வந்து இழிவுபடுத்திட முடியாது அப்படின்ற ஒரு துணிச்சல் வரும்போது அதை அவர்கள் எளிதாக கையாள முடியும். எதுவுமே நம்மள பாதிக்கும் போதுதான் நமக்கு பிரச்சனையா இருக்கும். நான் எப்பவுமே இந்த புதுமை பெண்ன்றது ரொம்ப ஒரு அருமையான படம் தான். அதுல வந்து ஆனா ஒரு ஒரு லைன் வரும் இல்லையா, நான் நீர்ல கரைவேன், நெருப்புல உருகுவேன், ஆனா தவறான வார்த்தையை மட்டும் தாங்கிக்கவே மாட்டேன்டா அப்படின்னு. ஏன் பேசிட்டு போறான் ஆமா அப்படின்னு சொன்னா அங்கே அங்கே வந்து காணாம போயிடுவாங்க. இந்த என்ன சொல்றது, ஒரு பெண்ணின் ஒழுக்கத்தை வைத்து அவளை வந்து இழிவாக பேசும்போது அவ அப்படியே கூனி குறுகி செத்துருவா அப்படின்றது வந்து அந்த ஒரு இடத்த வந்து பெண்கள் கட்டுடைக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஒழுக்க மீறல்கள் அப்படின்னு பார்த்தா அதில் வந்து கைதேர்ந்தவர்கள் ஆண்களாக தான் இருக்கிறார்கள் பெரும்பாலும். இது வந்து நான் பொதுவா நான் வந்து சொல்லல, உண்மை. சமூகம் அவங்களுக்கு தான் அதுக்கான அதிகமான ஒரு உரிமையும் சுதந்திரத்தையும் வழங்கி இருக்கிறது. அதை அவர்கள் அவமானமாக கூட பார்ப்பதில்லை. பிளே பாய் அப்படிங்கிறது வந்து ஒரு ஆணுக்கு வந்து பெருமை. ஆனா அதுக்கான ஈக்குவலண்ட் தமிழ்ல மட்டும் இல்ல, உலகெங்கிலும் வந்து அதுக்கான ஈக்குவலண்ட் என்ன வார்த்தையா இருந்தாலும் அது பெண்ணுக்கு வந்து இழிவுதான். சோ அதனாலதான் இதை எதிர்த்து வந்து மேலை நாடுகள் எல்லாம் அதை வந்து நீங்க சாரி ஃபார் யூசிங் த வேர்ட் ஸ்லட் ஷேம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு விஆர் ஸ்லட்ஸ் அப்படின்லாம் பிளக்கார்ட்ஸ் எல்லாம் வச்சுட்டு போராட்டம் எல்லாம் நடத்தியிருக்காங்க. சோ இது வந்து எங்களை வந்து இழிவுபடுத்தக்கூடிய செயல் கிடையாது, நாங்க அப்படிதான் அப்படின்னு. சோ நம்ம அந்த மாதிரி எல்லாம் போராட்டம் பண்ண வேணாம். ஆனா ஜஸ்ட் லைக் தட், ஆமா நீ யார் என்ன சொல்றதுக்கு, நீ யார் என்னை வந்து மதிப்பீடு செய்வதற்கு அப்படின்ற ஒரு துணிச்சலை வந்து பெண்கள் வளர்த்துக்கும் போது அவங்களால அதை எளிதாக கையாள முடியும். இருந்தாலும் வந்து அதனால வந்து அது ஒரு பிரச்சனை இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆன்லைன் புல்லிங் இருக்கட்டும், எதுவாகட்டும், ட்ராலிங் ஆகட்டும் ரொம்ப அதிகமாக தான் இருக்கிறது. ஆனால் அதை நம்ம ஒரு ஒரு நமக்கு அதை எதிர்கொள்ளக்கூடிய அறிவும் துணிச்சலும் வர வர அப்பதான் நமக்கு புரிய ஆரம்பிக்கும் எவ்வளவு எதுவுமே இல்லாம மேல் அப்படிங்கிற ஒரு என்டைட்டில்மெண்ட்டை மட்டும் வச்சுட்டு இந்த ஆண் சமூகம் எவ்வளவு மோசமான ஒரு அடக்குமுறையை பெண்கள் மேல செலுத்திக்கிட்டு இருக்கு. எந்த விதத்திலயும் வந்து அறிவிலோ இல்ல வந்து ஒரு எம்பத்தியிலோ எந்த ஒரு குணத்திலோ ஆண் என்பதனால் மட்டும் ஆண்கள் சிறந்தவர்களே கிடையாது. ஆனால் ஆண் என்பதனால் மட்டும் அவர்கள் அத்தனை அதிகாரங்களையும் பெற்றிருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள அந்த மாதிரி நிகழ்வுகள் நமக்கு உதவும்.
எனக்கு சில கேள்விகள் இருந்துச்சுக்கா. இப்போ நியூஸ் பேப்பர் திருப்பினாலே ஒரு மாவட்ட நியூஸ் பேப்பர் எடுத்தாலே 5 பக்கங்களுக்கு பாலியல் வன்கொடுமைகளும் பெண்கள் அபியூஸ்க்கு ஆளாக்கப்பட்டாங்கன்ற விஷயம் தான் ஒரு 5 பக்கத்துக்கே 5 நியூஸா வருது. ஒரு மாவட்டத்திலேயே இவ்ளோ இருக்குன்னா வெளியில தெரிஞ்ச விஷயமே 5 இருக்குன்னா தெரியாம எவ்வளவு பெண்கள் எவ்வளவு பேர் பாதிக்கப்படுறாங்க. அது வந்து கேட்டா நீங்க ஃபர்ஸ்டே ஒரு நல்ல பதில சொன்னீங்க. பெண்கள் எந்த ஆடை அணிந்திருந்தாலும் ஆண்கள் பார்க்கக்கூடிய பார்வையில் தான் இருக்கிறது என்று ஃபர்ஸ்டே சொன்னீங்க. இப்போ நம்ம எந்த ஆடை அணியிறோம், பெண்கள் வந்து சில ஆண்களும் சரி பெண்களும் வயதான பெண்கள் கூட சொல்வாங்க, பெண்களே பெண்களை பத்திய ஒரு புரிதல் இல்ல. பெண்ணா இந்த ட்ரெஸ் போட்டா பையன் அப்படிதான் பார்ப்பான், அப்படிதான் பண்ணுவான், நீ ஏன் அப்படி பண்ற, நீ ஏன் இந்த மாதிரி பண்ற. இப்ப நியூஸ்லயுமே சில விஷயங்கள் வந்துட்டு என்னன்னா, அவ எதுக்கு அந்த டைம்க்கு அங்க போனா அப்படின்ற போலதான் நம்மள கொஸ்டின் பண்ற போலதான் நம்மள கேக்குறாங்க. ஆமா. என்னை பொறுத்த வரைக்கும் நான் இப்ப நியூஸ் பார்த்ததுல வந்துட்டு வெளிநாடுகள்ல நடக்கிற இந்த அபியூஸ் போன்ற விஷயங்களுக்கு தண்டனை கடுமையா இருக்கு. அதே போல நம்ம நாட்டிலயும் வரணும். நம்ம நாட்டுல வந்துச்சுன்னா இந்த மாதிரி அபியூஸ்கள், பாலியல் வன்கொடுமைகள், பெண்களுக்கு எதிரான சீண்டல்கள் எதுவுமே இருக்காது அப்படின்ற எண்ணம் எனக்கு இருந்துச்சு. ஆனா நீங்க எழுதியிருந்தீங்க, என்னோட எண்ணத்தையும் தாண்டி ஒரு நல்ல விஷயத்த வெளியில கொண்டு வந்திருந்தீங்க. பசங்க வந்து சில விஷயங்களுக்கு அடிமையாக இருக்காங்க சொல்லியிருந்தீங்களா, ஆபாச படங்கள் அது மூலயமா வந்துட்டு அவங்க அதுக்கு அடிமையாகியோ அதோடைய மைண்ட் டிரான்ஸ்லேஷன்னால அவங்க இந்த மாதிரி ஆகுறாங்க. அதை தடுத்தாலே போதும், பாதி வன்கொடுமையை தடுக்கலாம் அப்படின்ற போல சொல்லியிருந்தீங்க. இத வந்து எல்லார்கிட்டயும் போய் சேர்க்கணும். அது வந்துட்டு பான் வீடியோ மட்டும் அதை வெளியே விடாம இருந்தா, அதை பார்க்காம இருந்தா, தடுப்பதற்கான முயற்சிகளை நம்ம எடுத்தா இந்த வன்கொடுமைகள் எல்லாமே நிறுத்த முடியுமாக்கா? இது இப்படி ஒரு ஒரு சிங்கிள் சொல்யூஷன் இதுக்கு இருக்க முடியுமா அப்படின்னு நம்ம யோசிக்கணும் இல்லையா? எல்லா தளங்களிலும் தான் யோசிக்கணும். ஸோ பான் வீடியோவை ஒழிச்சாலே வந்து பாலியல் வன்முறைகளை ஒழிச்சிட முடியும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன்னா அது தப்பு தான். அப்படி சொல்லியிருந்திருக்க மாட்டேன்னு நான் நினைக்கிறேன். அது ஒரு முக்கிய காரணம் என்றுதான் நான் முயற்சி சொல்லியிருந்தேன். எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஆமா ஆமா. ஏன்னா ஐ எம் அகெயின்ஸ்ட் பான். ஆக்சுவலி பான் வீடியோக்கள் வந்து அது அது செய்யக்கூடிய, அது உளவியல் ரீதியாக செய்யக்கூடிய பாதிப்புகள் வந்து ரொம்ப அதிகம். இன்ஃபேக்ட் அதுல வந்து இவங்க கட்டி காக்குற குடும்ப அமைப்பு வந்து எவ்வளவு மேம்போக்கானது. என்னதான் இருந்தாலும் பெண்கள் மீதான ஆண்களின் வக்ரங்கள் வந்து வக்ர மனநிலைய வந்து ரொம்ப வெளிச்சம் போட்டு காட்டக்கூடிய ஒரு, எப்படி சொல்றது, ஒரு ரிவீலிங் விஷயமா தான் பான் வீடியோஸ் இருக்கும். அதுல வந்து சகோதரி, தாய், எந்த ஒரு இவங்க குளோரிஃபை பண்ணக்கூடிய எந்த ஒரு உறவுக்கும் கூட அங்க மதிப்பு இருக்காது. அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன், எஜுகேஷன் வந்து நீங்க பான் வீடியோஸோட செக்ரிகேஷன் பார்க்கும்போது தெரியும். ரேப் கண்டென்ட் கூட இருக்கு. ஸோ அந்த அந்த பான் வீடியோ, இன்னொரு விஷயம், பான் வீடியோஸ் வந்து ஒரு மிக மோசமான ஒரு செக்ஸ் டிராஃபிக்கிங்க்கும் எனேபிள் பண்ற ஒரு கிரைம் தான். ஸோ அந்த இண்டஸ்ட்ரியே வந்து ஒரு கிரைம், பெண்களுக்கு எதிரான ஒரு கிரைம் இண்டஸ்ட்ரி. நம்ம ரொம்ப அதுக்குள்ள போக வேண்டாம். ஸோ அது மட்டுமே காரணம் அப்படின்னு இல்லை, இது எல்லாமே இன்டர்லிங்க்ட். பான், ப்ராஸ்டிடியூஷன், பெண்களுக்கு எதிரான வன்முறைகள், செக்ஸ் டிராஃபிக்கிங், ஹியூமன் டிராஃபிக்கிங், சைல்ட் டிராஃபிக்கிங், இது எல்லாமே இன்டர்லிங்க்ட் அப்படிங்கிறதுல எனக்கு மாற்று கருத்து இல்லை. ஸோ நம்ம அளவுல சமூகம், நம்ம பேசவங்க கிட்ட நமக்கு இப்போ என் பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட நான் வந்து செக்ஸ் டிராஃபிக்கிங் பத்தி பேச முடியாது, பான் பார்க்காதன்னு மட்டும்தான் சொல்ல முடியும். ஸோ அந்த ஒரு விஷயமா தான் ஆபாச படங்களை வந்து அதுக்கு எதிராக நான் வந்து தொடர்ந்து பேசுறேன். இந்த இதுலயும் நான் அந்த கட்டுரையும் எழுதியிருந்தேன். பட் ஒரு சிங்கிள் சொல்யூஷன் நிச்சயமா கிடையாது. ஸோ அதனால்தான் எந்தெந்த புள்ளிகளை எந்தெந்த இடத்துல தொடணுமோ அதை வந்து பேசிக்கிட்டே இருக்க வேண்டியது அவசியமாகுது. ஏன்னா யாருக்குமே ஒரு பர்சனுக்கு வந்து ஃபுல் பிக்சர் எல்லா நேரத்துலயுமே கிடைச்சிடுறது கிடையாது இல்லையா? ஸோ அதுதான் நீங்க கேட்ட இன்னொரு கேள்வி நான் மிஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் என்ன கேட்டீங்க? காயத்ரி, ஒண்ணு கேள்வி இருக்குங்களா? இல்ல. ஏன்னா நம்ம நிகழ்ச்சி வந்து நேரம் கடந்து போயிட்டு இருக்குது. ஓகே. ஆனா இது வந்து நிச்சயமா இந்த காலகட்டத்துல பேசப்பட வேண்டிய வந்து ஒரு நிச்சயமான பொருள் தான் இது. இந்த தேவை இந்த காலகட்டத்துல அவசியமான தேவைதான் இந்த நம்ம பேசக்கூடிய இந்த இது. கேள்வி இருக்குங்களா ஒண்ணு காயத்ரி? இன்னும் இல்ல ஐயா. சரி, அப்போ பார்வையாளர்கள் உங்களோட கேள்விகள் யாராவது இருந்ததுன்னா உங்களோட கையை உயர்த்தலாம். வாழ்த்துக்கள். முதல்ல வந்து
நம்ம தோழர் காந்தி முருகனுக்கும் நம்ம மாணவி காயத்ரி அவர்களுக்குமே வந்து முதல்ல பாராட்டு தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா நன்றி ஐயா. இது வந்து பொதுவா ஆமா உங்களோட கேள்விகள்லாம் வந்து இப்போ நம்ம தோழர் தீபாலட்சுமி சொன்னது வந்து இதுதான். இந்த மாதிரியான கேள்விகள் வந்து சமுதாயத்துல பேசப்படணுங்கிறது தான். அப்பதான் வந்து இதை வந்து நம்ம கண்டு பயந்து ஓடிட்டு இருக்கோம். பயந்து ஓடாம அதுகிட்ட நெருக்கத்துல போகும்போது வா என்ன இருக்கு வா பேசும் அப்படின்னும் பொழுதுதான் இதற்கான தெளிவுகளும் இதற்கான இதுவும் வந்தோம். இப்போ தோழர் நல்லா சொன்னாங்க ஜப்பான்ல வந்து எப்படி இருக்கிறாங்க அப்படின்னுட்டு. காரணம் என்னன்னா அவங்களோட வாழ்க்கை முறையை வந்து முதல்ல வந்து எத்திக்ஸ் அண்ட் அந்த கொடுக்குறாங்க. ரொம்ப எப்படி கொடுக்கணும் பெரியவங்களுக்கு பெண்களுக்கு இது எல்லாமே வந்து வாழ்க்கை கல்வியை வந்து ரொம்ப அழகா கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஏற்கனவே தோழர் சொன்னது நிறைய குறிப்பிட்டாங்க. அது மாதிரி தான் நம்மளோட கலாச்சாரங்கள்னு நம்ம சொல்றது வந்து ஏதோ இன்னைக்கு இப்படித்தான் வாழணுங்கிறது இல்லை. பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழ்ந்த ஒரு நம்ம இதுல இருந்து வந்து இடையில வந்து மாறினது தான் நுகர்வோர் கலாச்சாரம். வியாபாரமாக எல்லாமே வந்ததுனாலதான் ஒண்ணும் இல்லை. என்னைக்கோ வந்து திடீர்னு வந்து நம்ம சுஷ்மிதா சென் அவங்க ஒரு உலக அழகியா வந்துட்டாங்க அப்படின்ன உடனே ஐஸ்வர்யா ராய் எல்லாரும் தலையில தூக்கி வச்சு நம்ம இந்தியாவே வந்து ஒரு பெரிய சாதனையை பண்ணிட்டா மாதிரி தூக்கி வச்சு கொண்டாடணும். அது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா முழுக்க முழுக்க வா நீ வா என் காலுக்கு கீழே கடை, இதை பூசிக்கோ அதை பூசிக்கோ, இப்படி கடை அப்படி கடை அப்படின்னுட்டு தான் அவங்க மீண்டும் மீண்டும் வந்து இது பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த ஆடை சுதந்திரம் அப்படிங்கிறது வந்து அவங்க நிறைய மேற்கோள்களை காட்டினாங்க. அம்மையம்மா இதனோட அந்த நாவல் எழுதினது நம்ம அந்த ஐயா பெரியாரோட பெண்ணின் அடிமையானால் நிச்சயமாக பள்ளி கல்வியில வந்து கட்டாயமா கொண்டு போய் சேர்க்க வேண்டிய ஒரு இதுதான். இப்ப எல்லாம் இப்ப நேற்றுக்கு வந்து ஒருத்தர் பேசினாரு. ஒரு அம்மா திடீர்னு இப்போ ஒரு ரீல்ஸ் ஒண்ணு பார்த்தோம். அவனால முடியுது வச்சுக்கிறான். என் வீட்டுக்காரே கூட வச்சிட்டு இருக்கிறாரு, 2-3 பொண்டாட்டி வச்சிட்டு இருக்கிறாரு அப்படின்னு அவங்க சொல்லும் பொழுது ஒருத்தர் சொன்னாரு, அப்பா பெரியார் சொல்லாதத இப்ப திடீர்னு தாவேக்கா இவங்க வந்து சொல்லிடுறாங்கப்பா. பெரியார் எந்த இடத்துலயுமே சொல்லல பெண்ணை வந்து 4-5 பொண்டாட்டி கட்டிக்கிட்டான்னு சொல்லல அவரு. சரிங்களா? அவங்களுக்கு கர்ப்பப்பையே வேணாம் தூக்கி போடு, அது ஒன்றும் குழந்தை பெற்றுக்கிற இயந்திரம் கிடையாது, நகையை மாட்டி வைக்கிற ஸ்டாண்டு கிடையாது. நல்ல எல்லாமே தோழர் தீபலட்சுமி வந்து தொட்டு செல்றாங்க. அவங்களுக்கு வந்து மிக சிறந்த பாராட்டுகள். ஜின்னு ஒருத்தர் உங்களோட முகம் ஜி, நீங்க உங்க முகத்தை நீங்க காட்டினாதான் நாங்க உங்களை வந்து கேள்வி கேட்க அனுமதிப்போம். ஏன்னா எதுவும் தெரியல, நீங்க யாருன்றது தெரியல. புரட்சியாளன் நீங்களுமே வந்து உங்களோட வீடியோவை ஆன் பண்ணிக்கலாம். வீடியோ ஆன் பண்ணதாங்க வந்து நாங்க இதுல வந்து கேள்வி கேட்க அனுமதிப்போம். ஆமா, அடுத்தது ஐயா குமரேசன் ஐயா. நீங்க பேசலாம் ஐயா குமரேசன் ஐயா, நீங்க பேசலாம். இல்ல 2 பேர் கை உயர்த்திருக்காங்க பாருங்க, வீடியோக்கு வந்துட்டாங்க. அதுதான் யாருன்னு தெரியல, ஜின்னு போட்டிருக்கிறாரு அவரு. ஜிங்கிறது யாருன்னு தெரியல. அவங்க வீடியோல வந்துட்டாங்க. கூப்பிடுறேன். வணக்கம். வணக்கம். வாங்க வாங்க. வணக்கம் தீபா. பேசுங்க. நான் வணக்கம் கீதாஞ்சலி. நான் பேசுறது கேக்குதா? வணக்கம் கீதா, எப்படி இருக்கீங்க? கேக்குதுங்க. தீபா, உங்களை பார்த்துட்டு ஒரு 4 நாட்கள் கடந்து போயிடுச்சு. இருந்தாலும் நம்மளுடைய அந்த மீட்டிங் தான் ரொம்ப இம்ப்ரெசிவா இருக்கு. அப்பாவுக்கு தான் அதுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். குமரேசன் அப்பாவுக்கு மூலமா நன்றி சொல்லிக்கிறேன். நான் கேட்டது வந்து டாபிக்கை விட்டு அவுட் ஆஃப் சப்ஜெக்ட்னு ஒரு கேள்வி கேட்கலாமா? நீங்க தப்பா எடுத்துக்கலன்னா கேட்கிறேன். ஒரு மிகப்பெரிய ஆளுங்களுடைய மகளாக பிறந்திருக்கீங்க. நீங்க சந்திச்ச கன்ஸ்ட்ரைன்ஸ் என்ன அப்படிங்கறத பத்தி நீங்க கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா ஒரு பெரிய ஆளுமையுடைய குழந்தையா பிறக்கும் போது அவங்க மற்றவங்க எல்லாமே ஒரு முன்முடிவுகளோடவே அவங்க அணுகிருப்பாங்க. அது உங்களை எல்லாம் எப்படி கஷ்டப்படுத்துச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுல இருந்து மற்றவங்க எல்லாம் வந்து அது ஒரு முன்னுதாரணமா எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்ன பொறுத்தா நீங்க எந்த அளவுக்கு அந்த மாதிரி ஒரு சைக்காலஜிக்கல் கன்ஸ்ட்ரைன்ஸ் எல்லாம் உங்களுக்கு இருந்தது அப்படின்னு?
இது ரொம்ப கன்ஸ்ட்ரெயின்ஸ் எல்லாம் ஒன்றும் இல்லை, பட் வித்தியாசமா தான் இருந்தது. அப்பாவே ஒரு பெரிய ஒரு வித்தியாசமான ஆளுமை இல்லையா, அதனால குழந்தையா இருக்கும் போதெல்லாம் ரொம்ப பெருசா தெரியல. குடும்ப அமைப்பு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், அதை உணர்ந்திருக்கும். ஆனா ஒரு விஷயம் நான் எல்லா இடத்துலயும் சொல்றதுதான், அப்பா வந்து தன்னுடைய ஆளுமையோ அவருடைய கருத்துக்களையோ எதையுமே திணிக்காம தனித்துவமாகவும் சுதந்திரமாகவும் இருக்கக்கூடிய ஒரு ஆஹ் அப்படியான ஒரு சூழலை கொடுத்தாரு. அதாவது ஹிடன் டிஸ்டர்ப். அவர் வந்து எந்த விதத்திலையும் எங்களுடைய எந்த முடிவிலையும் வந்து தலையிட மாட்டார். ரொம்ப ஒரு சுதந்திரத்தை கொடுத்த ஒரு அப்பாவாக இருந்ததுனால கன்ஸ்ட்ரைன்ஸ் எல்லாம் வந்து சந்திக்கல. சாதாரணமாக என்ன சொல்றது, ரொம்ப நார்மலான ஒரு சைல்ட்ஹுட் அண்ட் வளர்ப்பு தான் இருந்தது. எழுதணும்னு வரும்போது நிச்சயமா அது இருக்கு, அந்த ஒரு எதிர்பார்ப்பு நமக்கே இருக்கும் இல்லையா, அது இருந்தது. அதுக்கப்புறம் நான் அதை கொஞ்சம் கொஞ்சமா கடந்துட்டேன். ஒரு அறியாமையில இருக்கும்போது அவருடைய மகளாகவே தான் எழுதணும் அப்படின்லாம் நம்ம நினைச்சு கூடாது. நமக்கு எழுதுறதுக்கு உரிமை இருக்கு, நமக்கு எழுதுறதுக்கு வந்து ஒரு கடமை இருக்கு. அப்படி அதை ஒரு கடமையாக பார்க்கும் பொழுது அந்த ஒரு அந்த ஒரு என்ன சொல்றது, அந்த அழுத்தத்தை வந்து நான் சுமக்கல. அப்படியே இருந்தாலும் அதை ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய ஒரு என்ன சொல்றது, ஒரு மனப்பான்மை நிச்சயமா இருக்கும். அதுக்கு நம்ம ஒன்றும் செய்ய முடியாது இல்ல. வி கான் கண்ட்ரோல் எவ்ரி திங். அது வந்து என்னுடைய கண்ட்ரோல்ல தாண்டினது. நான் எப்படி என்ன மதிப்பீடு செய்யணும், நான் எப்படி என் எழுத்த வச்சுக்கணும் அப்படின்றதுதான் வந்து நான் முடிவு செய்ய முடியும். அது எப்படி இருக்கிறது, அது வந்து அவங்க அப்பா இப்படி எழுதியிருக்காரு, இவங்க அந்த அளவு எழுதலையே அப்படின்னு யாராவது நினைச்சாங்கன்னா அதுக்கு நான் ஒன்றும் செய்ய முடியாது இல்லையா. அது இட் இஸ் பியாண்ட் மை கண்ட்ரோல். ஸோ அதற்கான மதிப்பீடுகளை வந்து நான் எதுவும் செய்ய முடியாதுங்கிறதுனால அதுவும் என்னை இப்போதெல்லாம் பாதிக்கிறது இல்லை. ஸோ அதுதான் பதில். நன்றிங்க, கேள்வி கேட்டவங்களுக்கு நன்றி. அடுத்ததாக புரட்சியாளர், நீங்க கேட்கலாம். தம்பி பேசுப்பா. நீங்க ஒரு காணும். புரட்சியாளன் இல்ல, காணும். அன்மியூட் பண்ணுங்க. வணக்கம்க்கா. வணக்கம் தோழர். வணக்கம் தோழர், சொல்லுங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் தோழர், சொல்லுங்க. இப்ப நான் ஒரு கொஸ்டின் கேட்கலான்னு இருக்கேன். அதனால வந்து நானும் இது வந்து பெண்களை மையப்படுத்திதான் கேட்கிறேன். அதனால என்னையும் ஆணாதிக்கவாதியா நீங்க என்ன வேண்டாம். ஏன்னா இப்ப இருக்கிற சமூக வலைதளத்துல ஒரு சில பெண்களே இந்த கருத்துக்களை வெளிப்படுத்துறதுனால இந்த கேள்வி நான் கேட்கிறேன். ஆணாதிக்கம் என்பது வந்து ஆண்களின் பிரச்சனை மட்டுமா, அல்லது ஒரு சில இந்த நவீன உலகில ஒரு சில பெண்களும் சமூக வளர்ப்பின் காரணமாக தன்னை அறியாமலே அதை தொடரும் சூழலும் உருவாகுது? இது ஆணாதிக்கத்தை சொல்றீங்களா? ஆமா, ஆமாக்கா. அதாவது அது அவங்கள அறியாமலே அது தொடரும் சூழலும் இருக்கிறதான்றதுதான் என்னுடைய கேள்வி. நீங்க ரொம்ப அழகான கேள்வி கேட்டிருக்கீங்க. நம்ம இதை டிஸ்கஸ் பண்ணவே இல்லை. ஆணாதிக்கத்தையே வந்து ஆண்கள் எந்த அளவுக்கு வந்து பிரிவிலேஜா சோம்பேறிகளா போயிட்டாங்க அப்படின்னா, ஆணாதிக்கத்தை கூட அவங்க செயல்படுத்துறது இல்லை, நம்ம தான் பண்ணிட்டு இருக்கோம். குடும்பங்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு மருமகளுக்கு வந்து மாமியார் தான் வெள்ளியா இருப்பா, மாமனார் பேசாம இருப்பாரு. அதுதான் ஒரு குடும்பம் வந்து யார பெனிஃபிட் பண்ணுதுன்னு தான் நம்ம பாக்கணுமே தவிர, யார் வந்து அந்த ஆணாதிக்கத்தை செயல்படுத்துறாங்கன்னு பாத்தீங்கன்னா பெண்ணுக்கு பெண்ணே எதிரின்னு முடிஞ்சு போயிடும். ஏன்னா ஆணுக்கு சுகமான அத்தனையும் செஞ்சு கொடுக்கறதுக்கு தான் பெண்கள் இருக்காங்க, அவங்க அடிச்சுட்டு சாகணும் அப்படின்றத இந்த குடும்ப அமைப்பு. சோ பாத்தீங்கன்னா மாமனார் அமைதியா இருப்பாரு, ஏமா அப்படி இப்படின்ட்டு போவாரு. ஆனா அந்த பெண் செய்யக்கூடிய அத்தனை வேலைகளையும் வந்து பெனிஃபிஷரி ஆண் தான் இருப்பாங்க. சோ நீங்க சொன்ன கேள்வி ரொம்ப கரெக்ட். ஆணாதிக்கத்தையும் செயல்படுத்துவது பெண்களா தான் இருக்கிறாங்க. அது நமக்கே வந்து கெடுதலா இருக்கு, நம்மளை போன்ற இன்னொரு பெண்ணுக்கு கெடுதலா இருக்கு அப்படின்றது வந்து தெரியாமலே இல்லை தெரிந்தும் வேறு வழி இல்லாமல் என்னுடைய சர்வைவலை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே பெண்கள் தான் வந்து ஆணாதிக்கத்தை அதிகமாக தூக்கி சுமக்கிறார்கள். ஒன்று. இன்னொன்னு, ஆணாதிக்கம் ஆண்களுக்கும் கெடுதலா இருக்கான்னா ஆமா 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 100%. அது ஏதோ உங்களுக்கு வந்து ரொம்ப அனுகூலங்கள் இருப்பதாக நினைத்து கொள்ளாதீர்கள். ஆணாதிக்கத்தினால் ஆண்களுக்கு இருக்கக்கூடிய கேடுகள்னு ஒரு தனி புக் எழுதலாம். அது ரொம்ப சிம்பிளா ஒண்ணு சொல்றேன். தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணணும், பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும்னு கடன் சுமை ஏறி கிடக்கும் ஆண்கள் தங்கள் வாழ்க்கையை தொலைப்பதற்கு காரணம் ஆணாதிக்கம் தானே. இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள பார்க்கலாம் இல்லையா. ஸோ
ஆண் அப்படிங்கறதுனாலயே அழுத்தங்களை பெண்ணை சுதந்திரமாக செயல்பட அது எப்படி நீ உன் நேசத்துக்குரியவள், உன்னோட வாழ்க்கையை இணைத்து கொள்ளக்கூடிய உன் மகள், உன் தாய், உன் சகோதரி இவங்களை ஒடுக்குமுறை பண்ணிட்டு நீ மட்டும் நல்லா இருந்துடுவியா? இருக்க மாட்ட. நீ படுற பாதி கஷ்டத்துக்கும் காரணம் ஆணாதிக்கம் தான் அப்படிங்கறதையும் நம்ம ஆண்களுக்கு வந்து மண்டையில் அடித்து சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டி இருக்கிறது. இந்த பாயிண்ட டச் பண்ணதுக்காக புரட்சியாளன் தோழருக்கு நன்றி. நேரம் ஆயிடுச்சு. வாழ்த்துக்கள் தம்பி. ஆமா ஆமா, நேரம் ஆகுது. அக்கா, இதோ இன்னும் இப்போ ஒரே ஒரு கொஸ்டின். தம்பி நேரம் நேரம் ஆயிடுச்சு. ஆகுதுமா, நேரம் ஆகுது. அடுத்ததாக ஆமா சாரி. வாங்க இது முக்கியமான டாக்டர். கேள்வி ஐயா. இந்த ஒரே ஒரு கேள்வி மட்டும் சுருக்கமா கேளுங்க, சுருக்கமா கேளுங்க. சமூக ஊடகங்களிலும் மற்றும் பொதுவெளியிலும் பாலின சமத்துவம் பற்றி பேசுவதற்கும் அதே குடும்ப வாழ்க்கையில் அதையே தொடர்ந்து நடைமுறைப்படுத்துவதற்கும் இடையே ஏன் இடைவெளி உருவாகிறது? ஒரு அந்த இடைவெளி ஏன் உருவாகுதுன்றதுதான் என்னோட கேள்வி. சமூக ஊடகங்களில் நடந்துக்கிற மாதிரியே குடும்பங்களையும் நடந்துக்கிறோமா அப்படின்னா இல்ல, சமூக ஊடகங்கள் மட்டும் இல்ல, பொது வழியிலயும் அவங்க வந்து சமத்துவத்தை பேசுறாங்க. இதுக்கு வேற யாராவது பதில் சொல்ல விரும்புறீங்களா? நானே பேசிட்டு இருக்கேன். முரேசன் தோழர், காந்தி முருகன் தோழர் இல்லையா? நான் தான் ஆன்சர் பண்ணணுமா? எக்ஸாம் எனக்கு தானா? இல்ல அதுதான் இதுக்கு நீ கேள்வி வந்து சுருக்கமா கேட்டுட்ட, பதில் அவ்வளவு சுருக்கமா சொல்ல முடியாது. சமூக ஊடகங்களில் பேசக்கூடிய விஷயங்களை ஏன் குடும்பங்களில் பேச முடியவில்லை அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமான கேள்விதான். இதுக்கும் வந்து குடும்ப அமைப்புகளை தான் வந்து பதில் சொல்ல வேண்டியிருக்கு. நீங்க ஆக்சுவலா கேட்கறதுக்கு பர்சனலா ஒண்ணு சொல்ல முடியும். குடும்பத்துல நான் முதல்ல பேச தயங்கின விஷயங்களை தான் Facebookல எழுத ஆரம்பிச்சேன். வலைப்பூக்களிலும் நான் மட்டும் இல்ல, பல பெண்களிலுமே வந்து குடும்பத்துக்குள்ள பேச தயங்கின விஷயங்கள், நண்பர்களுக்குள், ஏன் தன் தாய் தந்தையர்களிடம் கூட பேச தயங்கிய விஷயங்களை எழுதுறதுக்கு தான் வலைப்பூக்களை பயன்படுத்தினாங்க. சோ அதுல இருந்து ஒன்னத்தை பார்க்கலாம். சில சமயங்கள்ல வந்து பொதுவெளியில் ஒரு யாருன்னே தெரியாத ஒரு பெண்ணின் அறிவுக்கும் கருத்துக்கும் கொடுக்கக்கூடிய அங்கீகாரத்தை வந்து குடும்பம் கொடுக்காது. அதுதான் இப்ப நான் இது உங்ககிட்ட பேசலாம், சில விஷயங்களை வந்து குடும்பத்துல இந்த நெருக்கமான அப்போ அதையும் நம்ம பார்க்கலாம். சோ அதுக்குதான் நான் சொல்ல வரேன், குடும்ப அமைப்புன்றது வந்து பொதுவெளியை விட அதிகமாக பெண்ணை அடக்குமுறை செய்வது வந்து காரணமா இருக்கலாம். தேங்க்யூ. சாரி. நன்றி நன்றி. டாக்டர் நீங்க கேளுங்க விமலா. வணக்கம். ஹலோ தீபா. வணக்கம் தோழர். நான் வந்து ஒரு கல்லூரியில முதல்வரா இருக்கேன். இது கோயட் கல்லூரி. நம்ம ட்ரெஸ்ஸிங் பத்தி எல்லாம் பேசிட்டு இருந்தோம் இல்லையா? இங்க வந்து ஐம் வெரி பர்டிகுலர், பிகாஸ் நான் பிரின்சிபல் அப்படிங்கறதுனால டிசிப்ளின், டெக்கோரம் எல்லாமே பாக்குறது. பிகாஸ் இட்ஸ் அ மெடிக்கல் அப்படிங்கறதுனால ஹவு பேஷண்ட்ஸ் சி யூ ஆஸ் அ டாக்டரா பாக்குறாங்களா இல்ல இன்னொரு இவங்களா பாக்குறாங்க, வித்தவுட் ரெஸ்பெக்ட் பாக்குறாங்களா அப்படிங்கறதெல்லாம் நான் பாக்குறது ரொம்ப முக்கியமா நான் பார்ப்பேன். ஸோ ஐ டோன்ட் அலவ் லோ கட் பிளவுசஸ், லோ கட் ட்ரெஸ்ஸஸ், 3/4 லெகிங்ஸ், டைட் லெகிங்ஸ். கொஞ்சம் நம்ம வந்து அது சுதந்திரம் பேசுறோம், பட் ஒரு ப்ரொஃபஷனுக்கு ஏத்த மாதிரி இருக்கணும். ரெண்டாவது ட்ரெஸ்ஸிங் பார்த்து ஹவு தே கெட் இன் டு ட்ரபிள், அந்த ஆண்களோட பார்வை எப்படி இருக்குது அப்படிங்கிறது வித்தியாசமா தான் இருக்கு. ஸோ நம்ம ட்ரெஸ்ஸிங் வந்து இட் ஆல்சோ டிபெண்ட்ஸ். நம்ம சொசைட்டி ஃபுல்லா மாறினாதான் ட்ரெஸ்ஸிங்கும் மாற்ற முடியும். என்னோட உரிமை, நான் என்ன வேணா போட்டு போவேன்னு சொல்லலாம், பட் அதோட கான்சிக்வன்சஸ் ஃபேஸ் பண்ண வேண்டிதான் இருக்கு. ஸோ ஐ எம் வெரி பர்டிகுலர் இன் மை காலேஜ் தட் தே ட்ரெஸ் அப் ப்ராப்பர்லி. ஸோ என்னோட உரிமைன்னு சொல்லிட்டு இருக்க முடியும். இந்த மாதிரி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குதான் செய்து நம்ம சமுதாயத்துல, நம்மளால அது மாற்றவே முடியாது. ஸோ இம்ப்ளிமெண்டிங் ட்ரெஸ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், அது என்ன கமெண்ட் வந்தாலும் ஐ எம் ஜஸ்ட் டெல்லிங் யூ ஹேவ் டு பி இன் அ ரெஸ்பெக்டபிள் பொசிஷன். ஒரு பார்வைக்கு ஆன ஒரு பொருளா வந்து தான் மற்றவங்களை பார்க்க. பிகாஸ் நான் ப்ராப்ளம்ஸ் நிறைய பாக்குறேன். எப்படி நீங்க ட்ரெஸ் பண்ணீங்களோ அது வந்து டேக் இட் அஸ் அ பாசிட்டிவ் சைன். பேஷன்ஸா இருக்கிறவங்க கூட they take it as an advantage. ஸோ இதனால ட்ரெஸ்ஸிங் பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் ரைட் நவ் அன்டில் த ஹோல் சொசைட்டி சேஞ்சஸ் நம்ம கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்டடா இருக்கணுங்கிறது என்னோட பார்வை. தோ ஆண் பெண் ஈக்குவல் நான் பேசினாலுமே ப்ராக்டிக்கலா நம்மளோட வாழ்க்கையில வந்து இது இம்ப்ளிமெண்ட் பண்ணதான் வேண்டி இருக்கு. ஸோ தட் இஸ் மை கமெண்ட் அபவுட் ட்ரெஸ்ஸிங் ஆஃப் கேர்ள்ஸ் இன் திஸ் சொசைட்டி ரைட் நவ். கண்டிப்பா நீங்க சொன்ன விதத்துல எனக்கு ரெண்டு விஷயம் என்ன பிடிச்சிருக்கு அப்படின்னா, பிராக்டிக்கலா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்றீங்க. ஸோ அண்ட் உங்க கல்லூரியில நீங்க எடுக்கிற முடிவு வந்து அது உங்களுடைய விஷயத்தை பொறுத்தது. நீங்க எந்த தீர்ப்பையும் எழுதாம இப்படி உடை அணியறவங்க எல்லாம் இப்படிதான் அப்படின்னு சொசைட்டி பாக்குறதுனால நீங்க உங்க ஸ்டூடெண்ட்ஸை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு நீங்க எடுக்கிற முடிவு வந்து பாராட்டுக்குரியதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஆனா அதை சொல்லும் போதே இன்னொரு விஷயம் என்னன்னா, எப்படி சொல்றது, ஒரு தாழ்வுணர்ச்சிய பெண்களுக்கு ஏற்படுத்தாம
அதை சொல்றது ரொம்ப முக்கியம் நினைக்கிறேன். நம்ம எதை சொன்னாலுமே வந்து அது ஒரு குற்றப்படுத்தாம ஆஹ் இப்படி உடை அணிந்தால் இந்த மாதிரி எல்லாம் கான்சிக்வன்ஸ் வருது, ஆனா வந்து இட் இஸ் யுவர் சாய்ஸ் அப்படின்னு சொல்லும்போது பெண்கள் வந்து சரியான முடிவு தான் எடுப்பாங்க. எனக்கு தெரியல எந்த ஒரு ஸ்டூடெண்ட்டுமே வந்து ஒரு அப்ப நம்ம என்ன மாதிரியான வேல்யூஸ் டீச் பண்றோம்னு இருக்கு. கல்வி கூடங்களில் என்ன வேல்யூஸ் சொல்லி கொடுக்குறோம்? இந்த ட்ரெஸ்ஸை போடாத அப்படின்னு கட்டுப்படுத்துறதை விடவும், நீ உன்னை எப்படி பார்க்க வேண்டும், மற்றவர்கள் உன்னை எப்படி பார்க்க வேண்டும் என்று நீ நினைக்கிறாய், உன்னை பற்றின உன்னுடைய மதிப்பீடு என்னவா இருக்கு அப்படின்றத வந்து பெண்களுக்கு நம்ம சொல்லி கொடுத்துட்டோம்னா, இந்த ட்ரெஸ் தான் போடணும், அந்த ட்ரெஸ் தான் போடணும் நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. லோ கட் பிளவுஸ் போடாத நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்றது எனக்கு தோணுது. இதே மாதிரியான எஜுகேஷனை ஆண்களுக்கும் கொடுக்கணும். நம்ம எல்லா எஜுகேஷனையும் பெண்களுக்கே கொடுத்துட்டு இருக்கோம், ஆண்களுக்கு ஏன் கொடுக்க மாட்டேங்கிறோம்? அதுவும் மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிற போது எனக்கு ரொம்ப அது ஒரு விதத்துல ஆச்சரியமா தான் இருக்கு. எல்லாவற்றையும் உடலாக பார்க்கும்போது பெண் உடலை மட்டும் கவர்ச்சியாக ஆண் மருத்துவ மாணவர்களை பார்க்கிறார்களா அப்படின்ற ஒரு ஆமா நான் உங்க சிங்கிள் கேஸ சொல்லல, மொத்தமா தான் யோசிக்கிறேன். யூ ரைட்லி செட், சொசைட்டியே மாறுற வரைக்கும் சில விஷயங்களை வந்து பிராக்டிக்கலா சில முடிவுகளை நம்ம எடுக்க வேண்டியதா இருக்கு. அதுல மாற்று கருத்தே எனக்கும் கிடையாது மேம். தேங்க்யூ மேடம், தேங்க்யூ டாக்டர், தேங்க்யூ தீபா. ஐயா குமரேசன் ஐயா. நல்லது, வாங்க ஐயா. வணக்கம். நல்ல ஆணாதிக்கத்தினால பாதிக்கப்படுறதே அதிக அளவு ஆண்கள் தான் அப்படிங்கிற அந்த அறிவே முதல்ல அவனுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டியிருக்கு அப்படிங்கிறத தொடங்கலான்னு நினைக்கிறேன். மிக முக்கியமான கருத்து. அவன் கஷ்டப்படுறதும் சரி, தனக்கு தானே அவமானம் நினைச்சுக்கிட்டு வேதனைப்படுறதும் சரி, அவன் ஏதோ இதுதான் இந்த சொசைட்டியுடைய மரியாதைன்னு நினைச்சு எந்த ஆணாதிக்க உணர்வுகளை தனக்குள்ளேயே வாங்கிட்டு பின்பற்றுகிறானோ அதுதான் காரணம். எனவே அதுக்கே ஒரு ஆணாதிக்கம்னா என்னங்கிறத பற்றி ஆண்களுக்கே கூட பாடம் எடுக்க வேண்டிய சூழல் இருப்பதாக தான் கருதுகிறேன். பொதுவாக சொல்றதா இருந்தா, இன்னைக்கு தீபலட்சுமி எழுதின புத்தகங்கள், அந்த புத்தகங்கள் அல்லது அவங்க கட்டுரைகள், அதுல இருந்து விஷயங்கள் எடுத்துட்டு அதன் மீது விவாதம் அப்படின்னு மட்டும் நின்றிருந்தா ஒரு வழக்கமான ஒரு சந்திப்பாக இது போயிடும். அதை தாண்டி இந்த சமூக வெளிக்குள்ள நுழைஞ்சோம் பாருங்க, அது பரந்த வெளி அல்லவா, அதுல முடிஞ்ச அளவுக்கு ஒரு சின்ன பயணம் பண்ணிருக்கிறோம் பாருங்க. அதுதான் இந்த குறிப்பிட்ட நிகழ்ச்சியுடைய முக்கியமான வெற்றி நான் கருதுறேன். சொல்ல போனா சொல்ல முடியல, அவங்க சொன்னாங்களே கல்லூரியில என்ன மாதிரியான விளிம்பியங்களை கொண்டு போகணுங்கிறது, கல்லூரியில நடக்குதோ இல்லையோ, குடும்பங்கள்ல நடக்குதோ இல்லையோ, இந்த மாதிரி இது போன்ற கூடுகைகள்ல நடக்குது இல்லை. இது கண்டிப்பாக நம்பிக்கை தருகின்ற ஒன்றாக நான் பார்க்கிறேன். அது மாதிரி மொழி வழியாக கூட பெண்ணுக்கு நம்ம எவ்வளவோ சிறுமைகளை செஞ்சு வந்திருக்கோம். ஒரு சின்ன எடுத்துக்காட்டு, ஆணுக்கு வந்து அவரு குறிப்பிட்ட வயதை அடைஞ்சவொடனே திருதான், அவர் திரு கடைசி வரைக்கும் திருன்னு இருப்பார் அவர். ஆனா பெண்ணுக்கு பாருங்க, செல்வி, குமாரி, அப்புறம் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா திருமதி. ஏன் அப்ப இவன் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு இவன் மட்டும் காட்டிக்கவானா, இவன் மட்டும் கூட ஏமாத்திக்கிட்டு இருப்பானா, எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலைன்னு சொல்லிட்டு இன்னொரு பொண்ணை பிடிச்சிக்கிட்டு இருப்பானா? ஆனா இவன் மட்டும் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு காமிச்சிட்டு அடக்க ஒடுக்கணுமா இருக்கணுமா? அப்ப இந்த மொழியின் மூலம், இது மொழியின் குற்றம் அல்ல, மொழியின் மூலமாக, தமிழின் மூலமாக ஆணாதிக்கம் செய்திருக்கிற இன்னொரு விதமான குற்றம், பெண்ணுக்கு எதிரான குற்றம் என்று புரிந்து கொள்ள வேண்டும் என்று கருது. ஆங்கிலத்துல மிஸ்ஸஸ் இருந்த MS ஆக்கிட்டாங்கல்ல, ஆனா தமிழ்ல கூட திருமுகுன்னு வந்தது, ஆனா இன்னும் நடைமுறைக்கு வரலையே. ஒரு சில கான்சியஸா இதை பத்தி புரிஞ்சுக்கிட்டவங்க தான் திருமுகுன்னு போடுறாங்க, மற்ற எல்லாம் ஏதோ ஒரு வகையில இப்படித்தானே அடையாளப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கறத சேர்த்து யோசிக்கிறேன். அது மாதிரி இதுல விஷயமா இந்த சமூகத்துக்கு இந்த வந்த கேள்விகளும் சரி, பதிலும் சரி, திரும்ப திரும்ப சமூகத்துக்கு எப்படி இந்த புரிதலை ஏற்படுத்துவதுங்கிற அந்த அக்கறையை வெளிப்படுத்தியது. இதை பற்றி பேசுகிற போது சமூகத்தை புண்படுத்தலாம்ங்கிறேன் நான், தப்பே இல்லை. ஏன்னா எங்கள் மனதை புண்படுத்தி விட்டான்னு சொன்னதானே கிளம்புறான் அவன். ஒரு ஏதாவது ஒன்று சொல்லிட்டாக்க எங்க மதத்தை புண்படுத்திட்டேன், ஏதாவது ஒன்று சொல்லிட்டா எங்க தொழிலை புண்படுத்திட்டேன், புண்படட்டும் இந்த சமூகம். அப்ப அப்படியாவது அந்த வழியை புரிந்து கொள்ளட்டும், அந்த வழியிலிருந்து அதுக்கு அப்படியாவது சிந்திச்சு ஆகணுங்கிற அந்த கட்டாயம் வரக்கட்டும். எனவே அப்படி புண்படுத்துகின்ற எழுத்துக்களை தாருங்கள் தீபா. நான் தீபாவுக்கு மட்டும் இந்த வேண்டுகோளை விடுக்கிறேன், தீபாக்கள் நிறைய வேண்டி இருக்கிறது. அவங்கெல்லாம்
அந்த அந்த புண்படுத்துறதுக்கு பேனா எல்லாம் கூட இன்னும் ஷார்ப்பாக தீட்டிட்டு புண்படுத்துறதுக்கு குத்துறதுக்கு வாங்க என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அப்புறம் அந்த இன்னும் பல விதம் பார்க்குறோம் நடைமுறை வாழ்க்கையில். இப்போ என்னென்னமோ கேட்டாங்க, ஏன் வீட்டுக்குள்ளே பழிக்கலை அப்படின்லாம் கேட்டார் நண்பர். வெளியில் பேசுகிறோம், ஆனால் வீட்டுக்குள்ளே இன்னும் சாத்தியமாகலைன்னு. அப்போ பெண்ணுக்கான சுதந்திரத்தை, பெண்ணுக்கு சுதந்திரம் கொடுத்துட்டேன்னு சொல்கிற பெற்றோரே நான் வேடிக்கையாக பார்ப்பேன். நீ என்னையா கொடுக்கறது, நீ பறிக்காமல் இரு போதும், அது இயற்கையாக இருக்கிற சுதந்திரத்தை நீ தானே பறிச்சுக்கிட்டே இருக்கிறேன்னு தான் நான் வாதம் பண்ணுவேன். ஆனால் இன்னொரு பக்கம் பாருங்கள், பெண்ணின் இணை தேர்வுக்கான சுதந்திரத்தை எந்த அளவுக்கு மதிக்க வேண்டுமோ அதுபோல பெண்ணினுடைய பிரிவு சுதந்திரத்தையும் மதிப்பதற்கு இந்த சமூகம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு ஏதோ ஒரு நிலையில ஒரு பிரிவு நிலை ஏற்படுகிறது என்றால் அத்தனை அறிவுரைகளும் யார் பக்கம் கொட்டப்படுகிறது, நீ கொஞ்சம் அனுசரிச்சுக்க, எல்லா குடும்பங்கள்லையும் இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு நான் தொடங்கி கடைசியில் அந்த உனக்கு நல்ல ஒரு தியாகி பட்டமும் கொடுத்துருவோம், கவலையப்படாதுன்னு சொல்லி ஒரு கோல்டன் பட்டத்தையும் கொடுத்து அவளை அப்படியே ஒதுக்கி வச்சிரும். ரொம்ப அதை மீறிட்டு வரக்கூடியது வெகு சிலராகத்தான் இருக்கிறார்கள் என்று அதையோக்காக அந்த பெண்ணுக்கு தான் மனமுறிவாகட்டும், இல்லை வேற சின்ன சின்ன பெண்ணுக்கு எல்லாம் பெண்ணுக்கு நீ தான் அட்ஜஸ்ட் பண்ணு. உனக்கு பிள்ளை குடும்பம் இருக்கு, குழந்தைகள் இருக்கு, குடும்பத்தோட கௌரவம் இருக்கு, இதெல்லாம் காப்பாற்றுற மிகப்பெரிய பொறுப்பு உனக்கு தான் இருக்கு அப்படின்னு இந்த சொன்னாங்கல்ல, குடும்ப குத்து விளக்குக்கு தான் அது இருக்கு. குத்து விளக்குங்கிற பேரை தலையில பூரா தீய வச்சு விட்டுருக்காங்கன்றது தான் அவங்க புரிஞ்சுக்க வேண்டியிருக்குங்கிறதான் புரிஞ்சுக்கணும், நாம புரிஞ்சுக்கணும். இது பற்றி எழுதும்போது இந்த உடை சுதந்திரத்தை பற்றிலாம் இப்போ வந்தது. நான் உடை சுதந்திரம் பற்றியே நான் ஒரு கட்டுரை எழுதினேன் பெண்ணே நீ பத்திரிகையில. அதில் இப்படியே இந்த மாதிரி வாசகம் போட்டிருந்தேன், உன்னிடம் பெண்ணுக்கு ஏற்ற உடை எதுங்கிறத அந்த அந்த மாதத்து கட்டுரையோட தலைப்பு. ஆசிரியராக எதுவும் சொல்லியிருந்தாங்க, அதை பற்றி எழுதினேன். என்ன உனக்கு ஏற்ற உடை எது, உன்கிட்ட வம்பு செய்கிறவனை தூக்கி மிதிக்கிறதுக்கு, காலை தூக்கி மிதிக்கிறதுக்கு எந்த ட்ரெஸ் உனக்கு சூட்டபிளாக இருக்குமோ அதை போட்டுக்கோ. நம்ம ஊர் பஸ் எதுவும் ஸ்டாப்பில் நிற்காது, 100 அடி தள்ளி தான் நிற்கும், அதை ஓடி பிடிக்கிறதுக்கு உனக்கு எந்த ட்ரெஸ் உதவியாக இருக்குமோ அதை போட்டுக்கோ, வேறு எதுக்கும் கவலைப்படாத. அப்படியே அதை முடிச்சிருந்தேன் ஒரு நகைச்சுவையாகும். அதுக்கப்புறம் இன்னொன்று போட்டிருந்தேன், அதை ஆசிரியர் வெட்டிடுவாங்கன்னு நினச்சா அவங்க வெட்டலை. புடவை என்பது அழகான உடையாக இருக்கலாம், ஆனால் நிச்சயமாக ஒரு கலாச்சார அடையாளமாகவும் இருக்கிறது, பல இடங்களில் தேவைப்படுகிறது. ஏன்னா அதுக்கு ஒரு மரபு இருக்கிறது. அதே நேரத்தில் அது பெட்ரூம் அவசரத்திற்கும் பாத்ரூம் அவசரத்திற்குமான உடைதான் அப்படின்னு எழுதியிருந்தேன். ஆசிரியர் அதை நீக்கிடுவான்னு பார்த்தேன், அவங்க நீக்கவே இல்லை. அது அந்த கருத்துக்கு கிடைத்த அங்கீகாரமாக நான் பார்க்கிறேன். ஐயா, குறுக்கீடுக்கு மன்னிக்கணும், நம்ம கிட்டத்தட்ட நம்மளோட நேரத்தை கடந்து போயிட்டு இருக்கோம். உங்களோட கேள்விகள் ஏதாவது இருந்தா நம்ம ஆசிரியரோட கேட்கலாம். மன்னிக்கணும் ஐயா, மன்னிக்கணும். ஒரே ஒரு கேள்வி இருக்கு எனக்கு. நானும் முடிவுக்கு வந்துட்டேன். இதுல தீபாவுக்கு நான் வைக்கிற ஒரே கேள்வி, இது இப்ப இந்த பெண் விடுதலை, இந்த சமூகத்தினுடைய விழிப்பு, குடும்பத்தில் ஏற்பட வேண்டிய பொறுப்பு, இதெல்லாம் வைக்கிற போது இதில் அமைப்பு சார்ந்த முயற்சிகள், இயக்கம் சார்ந்த முயற்சிகள் எந்த அளவுக்கு இருக்கு, எந்த அளவுக்கு இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? அமைப்பு சார்ந்த தோழர், நான் அமைப்பு சார்ந்த இயக்கம் நிறைய தான் இருக்கு, போதுமான அளவு இருக்கான்னு கேக்குறீங்களா? என்ன கேக்குறீங்க, எனக்கு புரியல. அதான் அமைப்புகள் என்ன, குமரன் குறுக்க வந்துடுவாருன்னு பாக்குறேன். இல்லைங்கய்யா, அதாவது இல்ல நீங்க கேட்ட கேள்வி தோழர் என்ன புரிஞ்சிருக்கிறாங்கன்னா, அமைப்பு சார்ந்தனா இப்ப இதுதான், இப்போ திராவிடர் கழகங்கள் எடுத்துக்கிட்டு தான் இருக்குது. பெண்ணின் அடிமையானால் புத்தகங்கள் மட்டும் பல லட்சங்கள் வித்துக்கிட்டு தான் இருக்கு இல்லைங்களா? இப்ப எல்லாமே அது மாதிரி தான் இருக்குது. அது ஒரு நீண்ட நெடிய வேணும்னா தீபலட்சுமி தோழர் மீண்டும் மற்றும் ஒரு முறை சொல்லுங்க. ஏன்னா நம்ம காந்தி முருகன் தோழர் கிட்டத்தட்ட இப்போ 12 நெருங்கி எனக்கு கேட்ட கேள்விக்கு நான் பதில கொஞ்சம் யோசிக்க வேண்டியிருந்துச்சு. ஏன்னா சார் கேக்குற கேள்வி, சாரி உங்களை குறுக்க பேசுறேன். என்னன்னா நீங்க பாசிட்டிவா சொல்லவே ஆரம்பிச்சிட்டீங்க, அப்பதான் எனக்கு ஒண்ணு தோணுச்சு. அமைப்பு சார்ந்து நான் இது வரைக்கும் யோசிக்கல. நான் என்ன எந்த ஒரு அமைப்புலயும் எல்லா அமைப்புகளையும் இருந்தாலும் அப்பதான் அப்படி யோசிக்க வேண்டியிருக்கு. ஒரு அமைப்பு சார்ந்து, ஒரு இயக்கம் சார்ந்து நான் இது வரைக்கும் என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்ற செயல்பாடுகளை நான் இனிமே யோசிக்கணும் அப்படிங்கறத நான் இது ஒரு ஃபீட்பேக்கா எடுத்துக்கிறேன். இது வரைக்கும் அந்த அளவுக்கு நான் யோசித்ததில்லை.
ஆனா நீங்க சொன்ன மாதிரி அரசியல் அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் ஜெண்டர் லென்ஸ் போட்டு எல்லா விஷயத்தையும் பார்த்திருக்காங்களா அப்படின்னு கேட்டா இல்ல அப்படின்னு தான் நான் சொல்லணும். அதுக்கான வேலைகளை அதற்கான அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு அமைப்புகளும் இயக்கங்களும் இன்னும் தீவிரம் அடையணும். அதுவும் குறிப்பாக பெண் உரிமைகள் விஷயத்துல இன்னும் செயல்படணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஐட்பா போன்ற அமைப்புகள் எப்பவுமே ஆனா எப்படின்னா எல்லாமே ஒரு ஃபயர் ஃபைட்டிங் மோட்ல தான் இருக்கும். அதான் யாரோ ஒருத்தவங்க ரொம்ப சிறப்பா ஒரு தடவை சொன்னாங்க, கண்ணூருடைய கவுன்சிலர் நினைக்கிறேன். எப்படி இருக்குன்னா நம்ம பேசிக் உரிமைகளையும் பெண் வளர்ச்சிகளையும் எம்பவர்மெண்ட்டையும் பத்தி பேசுறதுக்கே இன்னும் நிறைய இருக்கு. ஆனா அதை பத்தி பேசவே முடியாதபடி வயலன்ஸ் அண்ட் பெண்களுடைய பாதுகாப்பு, வன்முறைகளை தடுப்பது இப்படியே தான் பேச வேண்டியிருக்கு. ஆணவ கொலைகளை தடுக்கிறதுக்கான அதுக்கான எனர்ஜியை தான் இயக்கங்களும் அமைப்புகளும் செலவழிக்க வேண்டிய நிறைய இருக்கிற போது இதை பத்தி ஆக்கப்பூர்வமான வேலைகளுக்கு செலுத்தக்கூடிய நேரமே இல்ல அதுக்குடைய திட்டமிடறதுக்கான ஒரு வாய்ப்புகளே இல்லாமல் போகிறது அப்படிங்கறதையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். நன்றி. மன்னிக்க வேண்டும், வாய்ப்பு கிடைக்காதவங்க மன்னிக்கணும். ஏன்னா நம்மளோட நிகழ்ச்சிகள் அதிகபட்சமா ஒரு 8:45 முடிஞ்சிடும். ஆனா இன்னைக்கு இது இத்தோட நிறுத்தப்பட வேண்டிய தலைப்பு கிடையாது. இது தினந்தோறும் நம்ம அவங்க தம்பி சொன்ன மாதிரி நம்ம வீடுகளில் பேசணும், தெருவில் பேசணும், நண்பர்கள்கிட்ட பேசணும், நம்ம இணையதளங்கள்ல பேசணும். இது கட்டாயமா பேசப்பட வேண்டிய ஒரு டாபிக் தான் இது. நிகழ்ச்சியில கலந்துக்கிட்ட அத்தனை பேருக்குமே நன்றி. குறிப்பாக தீபலட்சுமி, உங்களோட நேரத்தை ரொம்ப அதிகமா கொடுத்துருந்தீங்க. ரொம்ப நன்றி. அதற்காக காந்தி முருகன் கிட்டத்தட்ட அதான் நள்ளிரவு அவங்க வீட்டுல எல்லாருமே உறங்கி இருப்பாங்க. இந்த நிகழ்ச்சியோட வெற்றின்னு சொல்ல போனாக்கா, அதாவது முழுக்க முழுக்க பெண்களாலேயே நடத்தப்பட்ட ஒரு நிகழ்வாகத்தான். நாங்கெல்லாம் வெறும் பார்வையாளர்களாக மட்டும்தான் கலந்துக்கிட்டோம். இதுவே மாற்றம் தான், இந்த சமுதாயத்தில் வந்த மாற்றங்கள். கடந்த சில ஆண்டுகள்ல சில 100 ஆண்டுகள் சொல்லலாம், நமக்கு வந்த மாற்றங்கள் இது போதாது. இன்னும் நம்ம கடக்க வேண்டிய பாதைகள் நிறைய இருக்கு. அதுல இந்த மாதிரியான நிகழ்வுகள் குட்டி குட்டியா அந்தந்த இடத்துல ஏதோ ஒரு கல்லு வச்சுக்கிட்டே போயிட்டு இருக்கோம். நிச்சயமாக அது கோபுரமாக மாறும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. சிறப்பு நன்றி காந்தி முருகன் தோழருக்கு நான் சொல்லிக்கிறேன். அடுத்ததாக காயத்ரி, நீங்க இன்னும் நிறைய இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை கலந்துக்கணும். உங்களை இது மாதிரி தான் இப்போ தீபலட்சுமதி தோழர் மாதிரியான கருத்துக்களை உள்ள வாங்கும் போதுதான் உங்களை போன்றவர்கள் இன்னும் நிறைய படைப்புகளை இந்த சமுதாயத்துக்கு கொடுக்க முடியும். ஒரு சிறிய செய்தி, வருகிற சனிக்கிழமை அன்னைக்கு சென்னை கன்னிமரா நூலகத்துல வாருங்கள் படிப்போம் குழுவின் சார்பாக ஒரு 100 இருக்கைகள் நன்கொடை அளிக்கிறோம். சென்னையில இருக்கக்கூடிய நண்பர்கள், இந்த குழுவில் இப்போ இணைஞ்சிருக்கிறவங்க யாரெல்லாம் உங்களால உங்களுக்கு நேரத்தை ஒதுக்க முடியுமோ வந்தீங்கன்னாக்கா, அங்க ஒரு புத்தக திறனாய்வும் நம்மளோட அண்ணன் அண்ணன் பண்றாங்க. அதுலயும் நீங்க கலந்துக்கிட்டீங்கன்னாக்கா இது ஒரு இலக்கிய சார்ந்த ஒரு செயல்பாடு தான் நூலகத்துக்கு கொடுக்கறது. அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். கடைசியாக தீபலட்சுமி, உங்களோட நோட்டு சும்மா ஒரு 30 செகண்ட்ல ஏதாவது சொல்றதா நிகழ்ச்சியை பத்தி சொல்லினீங்கன்னா முடிச்சிடலாம். தேங்க்யூ தான் சொல்ல வேண்டியிருக்கு. மிகவும் ரொம்ப அருமையாக வரவேற்று இந்த நிகழ்ச்சியை நடத்தினதுக்கும் வினிதா மோகன் ரொம்ப அழகா கோஆர்டினேட் பண்ணிட்டே இருந்தாங்க. எல்லா விதத்திலயும் ரொம்ப கம்ஃபர்டபுளா ஒரு விஷயத்தையும் கேட்டு செஞ்சாங்க. பேர் கரெக்டா இருக்கா, இன்விடேஷன் கரெக்டா இருக்கான்னு ரொம்ப அது எப்படி சொல்றது, ரொம்ப ஆனர்டா உணர்றேன் இந்த நிகழ்ச்சியில கலந்துக்க கூப்பிட்டதுக்கு. குமரேசன் தோழர், காந்தி முருகன் தோழர், காயத்ரி தோழர் எல்லாருடைய கேள்விகளும் ரொம்ப செறிவா இருந்தது. கலந்துகிட்டது எனக்கு மிகவும் மகிழ்ச்சி. பதில்கள் ஏதாவது போதாமை ஏதாவது இருந்ததுன்னா நான் அடுத்த தடவை திருத்திக்கிறேன். மிக்க நன்றியும் அன்பும். தேங்க்யூ சோ மச். இல்ல, உங்க பதில் போதாமையே நேரம் போதாமை தான் காரணம். நன்றி, வாழ்த்துக்கள், சந்திப்போம். நன்றி.